வணக்கம் சவுக்கு மீடியா நண்பர்களே. இன்றைய சிறப்பு அரசியல் அரட்டையில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப் போகிறோம். அதாவது இந்த வருடம் முழுவதும், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எந்த மாதிரியான சட்ட சிக்கல்களை அதிமுக சந்தித்தது? அதை எப்படி எதிர்கொண்டார்கள்? எந்த மாதிரியான வழக்குகள்லாம் இன்னும் நிலுவையில் உள்ளது என்று பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப் போகிறோம். வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் லியோ. நீங்க சொன்னது போல அதிமுக மட்டும் இல்லாம இதர கட்சிகள் திமுக பத்தி நம்ம விரிவா பேசிட்டோம். இதர கட்சிகள் தமிழகத்தில் திமுக பத்தி நேற்று திமுக பத்தி பேசணும். பேசியிருக்கோம். இதர கட்சிகள் குறித்தும் விரிவா அதிமுக பேசலாம். அதிமுக கூட்டணி மற்றும் கட்சி, இதர இதர கட்சிகள் கட்சி. இதர கட்சிகள் பத்தி பேசணும். ஒரு எடிட்டர் ஆரம்பிக்கிறோம். நீங்க சொல்லுங்க. அதிமுக என்னென்ன சிக்கல்களை சந்திச்சதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க? உங்களோட அப்சர்வேஷன் 2023 அதிமுக அப்படின்ற உங்களோட அப்சர்வேஷன் நீங்க சொல்லுங்க. அதாவது அதிமுக அப்ப போன வருஷம் 2022 ஜூன்ல தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இரட்டை தலைமை அது மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. பாஜக ஒரு பக்கம் ஓபிஎஸ் உள்ள சேர்க்கணும்னு ஒரு அழுத்தத்தை குடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த எலெக்ஷன்லலாம் கூட வரத பார்க்குறோம். அப்போ என்ன நினைச்சோம்னா, இரட்டை தலைமை ஏடிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு மாரி கார்னர் பண்றாங்க. ஏடிஎம்கே உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் ஒரு பெரிய வலுவான இது. இந்த மாரிலாம் ஒரு இது போய்க்கிட்டே இருந்தது. அத கொஞ்சம் கொஞ்சமா ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா, பிஜேபியுடைய எதிர்ப்ப நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. அது நீங்க அந்த ஈரோடு இடைத்தேர்தல் கூட பார்க்கலாம். இவங்க போய் கரெக்ட். ஈரோடு இடைத்தேர்தல் அந்த மோதல்ல அதிமுகவோட அந்த ஃபர்ஸ்ட் சிக்கல்ல ஒரு ரொம்ப முக்கிய ஃபேக்டரா இருந்துச்சு. ஏன்னா அதுல தான் ஃபார்ம் பில் யார் கையெழுத்து போறது, யாரு ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி இருக்கா இல்லையான்றது அந்த சிக்கல் ரொம்ப பெருசாச்சு. அப்புறம் பாஜகவுக்கு ஆதரவா இல்லையா? அந்த கரெக்ட் மாரிலாம் கரெக்ட் போச்சு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இவங்க போய் புத்தி அப்புறம் சொன்னாங்க. மேடையிலேயே என்டிஏ பேர் மாத்துனதுலாம் போட்டோ நடந்துச்சு. போட்டோவெல்லாம் வைக்கல. இது ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டுன்னு தான் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கு அடுத்த கட்டமா தான் அதிமுக பொதுக்குழுவுக்கான பெரிய ஒரு மோதல் வந்தது. ஓபிஎஸ்ஸ மேடையில வச்சுக்கிட்டு தீர்மானங்கள கொண்டு வந்தப்போ அவரு வெளிநடப்பு பண்ணாரு. இது ஒரு பார்ட் போச்சு. அப்புறம் வழக்கு போச்சு. ரொம்ப அழகா உயர்நீதிமன்றம் பல விஷயங்கள கையில எடுத்துக்கிட்டாங்க. தீர்மானம் அதாவது அவைத்தலைவர் எடுத்ததே தப்புன்னாங்க. ஏன்னா, அதுலருந்து தான் சிக்கல் ஆரம்பிக்கும். அவைத்தலைவர் இல்லன்னா, ஏடிஎம்கே அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. பொதுக்குழு கூட கூட்ட முடியாது. அத கரெக்ட்டா அவைத்தலைவர் தேர்வுன்றத ரொம்ப டெக்னிக்கலா கொண்டு வந்தாங்க. தேர்வையும் ஏத்துக்குச்சு உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றம் ஏத்துக்கிட்ட பிறகு அவைத்தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணுன்ற வரும்போது, ஓபிஎஸ்ஸுக்கு சிக்கல் ஆரம்பிக்குது. அவரு எதிர்த்து கேஸ் போடுறாரு. இவங்க பொதுக்குழு கூட்டலாம் அப்படின்ற அனுமதி கிடைக்குது. பொதுக்குழு கூட்டுறாங்க. ஓபிஎஸ்ஸை நீக்குகிறார்கள். இது ஒரு பார்ட். இதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு இந்த வருடம் பொறக்கும்போது, உச்சநீதிமன்றம் எல்லாம் போறாரு. எல்லா இடத்துலயுமே ஓபிஎஸ்ஸுக்கு பெரிய பின்னடைவு கிடைக்குது. உன்ன நீக்கிட்டது கரெக்ட் தான்பா போப்பா" அப்படின்றாங்க. உன்ன மட்டும் இல்ல, அவங்க சசிகலாவ நீக்கினா கரெக்ட் தான்றாங்க. இத தாண்டி இரட்டை இலைக்கான அந்த அங்கீகாரம், தேர்தல் ஆணையம் இவங்கள பொதுக்குழு பொதுச் செயலாளர் பதவி பதவி அதெல்லாம் அங்கீகரிக்கிறாங்க. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ரத்து செஞ்சது, இதெல்லாம் பதிவு செஞ்சுக்கிச்சு பதிவு செய்யறாங்க. தேர்தல் ஆணையம். இது எடப்பாடிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய, அதாவது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பெரிய தொல்லையா, நெருடலா, முள்ளு மாரி இருந்த ஓபிஎஸ்ஸ நீக்கினது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய இதுன்னு சொல்லலாம். ஒருங்கிணைஞ்சு எடப்பாடின்ற ஒரு தலைமை கீழ ஒருங்கிணைச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பார்ட்டு. இது போய்க்கிட்டு இருக்கும்போதே பாஜகவோட உறவு முறியுது. எல்லாருமே நெனச்சாங்க, இது சும்மா ஏதோ ஒரு இது நடக்குது, நடக்காது பெரும்பாலும்னாங்க. ஆனா தொடர்ந்து 3 தடவ பொதுக்கூட்டங்கள், ஒரு மாநாடு நடத்துனாங்க மதுரையில. எழுச்சி மாநாடு ஒண்ணு கொண்டு போனாரு. அது நல்லா சக்சஸ். அதுலயும் மறுபடியும் அறிவிக்கிறாரு. அப்போ பிஜேபியோட 2026லயும் உறவு இல்ல அப்படின்றப்போ, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கே வெளியில நிக்குது அப்படின்றது உறுதியாகுது. ஓபிஎஸ்ஸுக்கான அனைத்து கதவுகளும் மூடப்படுகிறது. இதே காலகட்டத்தில திமுக மத்திய அரசு மோதல் நடக்கும்பொழுது ரெய்டு மத்த விஷயங்கள் திமுகல சிக்கலாகுது. ஆனால் இவங்களுக்கும் அது நடக்கும். பகச்சிட்டாங்கடா, முடிஞ்சதுடான்னு நெனைக்கிறப்போ, இந்த சைடு எந்த இதுவும் அந்த அளவுக்கு நடக்கல. அதுக்கு இவங்க பயந்த மாதிரியும் தெரியல. வழக்கு வந்தா பார்த்துக்கலான்ற மனநிலையில தான் இருக்கிறாங்க. இது ஒரு பார்ட்டு. இது இல்லாம குட்கா மேட்டர்ல அனுமதி கிடைக்குது. அது ஆளுநர இவங்க நெருக்கி கோர்ட்ல கேஸுன்னு போகும்பொழுது, குட்கா வழக்குக்கான அனுமதிய ஆளுநர் குடுக்குறாரு. அதுலயும் கேசி வீரமணிக்கான சொத்து குவிப்பு வழக்குல நீங்க சரியா இது பண்ணலன்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. இது மாதிரி விஷயங்கள கொண்டு வந்துட்டு, இப்போ ஒரு நேத்து பொதுக்குழு வரைக்கும் வந்துட்டாங்க. இதுவரையிலும் பொதுக்குழுனால சிக்கலு, அவர் வருவாரா, இது பண்ணும், அது நடக்கும், இது நடக்கும்னு எந்த இதுவும் இல்லாம, அழகா எழுந்து அவைத்தலைவர் நடத்தி தரணும்னு எடப்பாடி சொல்றாரு. அத வழிமொழிகிறேன்னு நத்தம் சொல்றாரு. நானும் அத இப்படி போகுது. அழகா அத முடிச்சுட்டு மத்திய அரசுக்கும் இது பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட சிம்பிளா அவர் முடிச்சு வச்சுட்டாங்க. நேத்து பொதுக்குழுலயே எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னாரு. இதுவரைக்கும் இந்தியாவிலே எந்த ஒரு கட்சியும் அதிமுக எதிர்கொண்டது போல வழக்கை எதிர்கொள்ளவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. இன்னொரு விஷயம் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. எங்க சட்டப்பிரிவு வருவாங்க, என்கிட்ட கையெழுத்து வாங்க வருவாங்க. 100, 150 பக்கம் இருக்கும் கையெழுத்து போடணும் நானு. நான் கேட்பேன், "ஏம்பா இத்தனை பேப்பரையும் கையெழுத்து போடணுமா?" அப்படின்னு நான் கேட்பேன்.
அவங்க சொல்லுவாங்க, ஆமா இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்கு. நம்ம இந்த மாதிரிலாம் கோப்புகள வந்து தயார் பண்ணியிருக்கோம். நீங்க போட்டா தான் வந்து செல்லுபடியாகும். ஸோ அத்தனை பக்கங்கள் நான் கையெழுத்து போட்டேன். அதுக்கான பலன் தான் இப்ப அனுபவிக்கிறேன். இப்போ அதிமுக வந்து கட்டுக்கோப்பாக இருக்கு அம்மா ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, மகாராஷ்டிரா, சிவசேனா இதே பாஜக கூட முடிச்சு முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டாங்க. ஆனா அந்த இதை வந்து இவங்க சந்திக்கல. இவங்க ஒற்றுமையா நின்னுட்டாங்க. இன்னொன்னு என்ன ரொம்ப சொன்னாங்க, முக்கியமான எடப்பாடி பாயிண்ட் நீங்க சொல்றது. ஆமா. எடப்பாடி கீழ வந்து சிவி சண்முகம் வந்து சசிகலாவை சந்திக்கிறாரு, விஜயபாஸ்கர் சந்திக்கிறாரு. இவங்க இழுத்துட்டு போயிடுவாங்க. சசிகலா இவங்க எல்லாம் ஃபார்ம் ஆனாங்கன்னா இவங்க கண்டம். தென் மாவட்டத்துல இவருக்கு செல்வாக்கு இல்ல. குரு பூஜைக்கு வந்துருவாரா? இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. இன்னைக்கும் சசிகலா ஓபிஎஸ்ஸை சந்திக்க விரும்பவில்லை. கரெக்ட். டிடிவி, ஓபிஎஸ் இணைஞ்சா நம்ம என்ன பண்ணலாம்னு இப்ப அவங்களுக்கு குழப்பம் இருக்குது. ஏன்னா இணைஞ்சா பார்க்கலாம். இணைஞ்சா பார்க்கலாம். இணைஞ்சா பார்க்கலாம். இணைஞ்சா என்ன பண்ண போறோம், யார் கூட நிக்க போறோம்ன்றது ஒரு பிரச்சனை. என்ன பண்ண போறோம், யார் கூட நிக்கிறது தாண்டி யார் செலவு பண்றது, யார் செலவு பண்றது, அது வாங்க ஒண்ணு இருக்குது. அப்ப இதெல்லாம் போகும்போது ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கே ஒருமுகப்பட்டு ஒரு தலைமை கீழே நிக்குதுன்றது தான் இந்த வருஷம் ஏடிஎம்கே சந்திச்சு. 2023 அதிமுகவின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி அளித்ததா? கிட்டத்தட்ட சில விஷயங்கள், அதாவது அவங்கள ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்த விஷயங்கள்ல, கட்சியை பலப்படுத்திக்கிட்ட விஷயங்கள்ல ஓகே. அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா, கட்சியை ஒரு சில பக்கம் பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது சிதறாச்சுன்னா சிக்கலாயிடுன்றதுல தான் கவனம் போச்சு. அப்போ ஒரு எதிர்க்கட்சியா செயல்படுறதுல பலகீனம் இருந்தது. ஏன்னா, கவனம் முழுவதும் கட்சி இந்த மாரி பொதுக்குழு, ஒற்றை தலைமை, பொதுக்குழு சந்திக்கிறது, கேஸ் இப்படியே தான் ஓடிட்டு இருந்தாங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன கருத்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு எதிர்க்கட்சியாக நேத்து வரைக்குமே எடப்பாடி சரியாக செயல்படவில்லை. அவர் சிறப்பா செயல்பட்டார்னா, இன்னும் ஸ்கோர் பண்ணலாம். என்ன தடுக்குது, என்ன பிரச்சனைன்றது. இப்ப நீங்க சொன்னீங்களா ஐபிஎஸ் இது. இந்த மாதிரி பல விஷயம் நுணுக்கமான விஷயங்கள்லாம் அடிச்சா, அது பயந்துருவாங்க. ஏன்னா கலைஞர் இருக்கும்போது, அவரு தான் அடிப்பாரு. ஜெயலலிதா யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. கலைஞருக்கு தான் பதில் சொல்லுவாங்க. ஆமா. அவருக்கு மறுநாள் பதில் இருக்கும். அப்ப அவரும் அதுக்கு எந்த அடிக்கணுமோ அத மட்டும் அடிப்பாரு. அந்த நுணுக்கமான ஒரு அரசியலை எடப்பாடி கையில எடுக்கணும். அந்த இடம் கேப்பாவே இருக்கு. ரியாக்ஷன் டைம் ஸ்லோவா இருக்குன்னு ஸ்லோவா நினைக்கிறீங்களா? இருக்குது. புது ரொம்ப ஒரு ரியாக்ஷனே இல்ல சார். ரியாக்ஷன் டைம் இல்ல. யோ என்னையா நீ? பல விஷயங்கள்ல நீங்க வேற. நான் முக்கியமான இதான் உங்க டக்கான்னு கேட்பாங்கல்ல. அந்த இல்ல மாதிரி இல்ல. இதான் உங்க டக்கா. நான் முக்கியமான விஷயம்லாம் வந்து நீங்களே சொல்றீங்க. திமுகவோட ஆட்சி அராஜக ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆளுமைன்னு சொல்றாங்களே பெருசாக ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த ஒரு கட்சிக்கு மட்டும்தான் ஆளுமை, எதிர்கட்சி. இன்னொன்னு எடப்பாடியுடைய டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா 2011 டு 16 அமைச்சர், 2016 டு 17 அமைச்சர், 17லேருந்து சிஎம். இவங்க வந்து இந்த எதிர்க்கட்சி அரசியலை இவர் வந்து தலைமை தாங்கி நடத்தின அனுபவம்லாம் கிடையாது. வெரி குட். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கத்துக்க வேண்டியதான். சிஎம் ஆயிருந்து மட்டும் என்ன இவருக்கு 10 வருஷமா சிஎம் இருந்திருக்காரு, கத்துக்கல. இனிமேல் அதை கத்துக்கிட்டு இறங்கினால் நல்லது. இல்லாட்டி இவர் 10ஓட பண்ணாருப்போ ஒருவேளை அண்ணாமலை டேக் ஓவர் பண்ணலாம். இவங்க கொடுத்த கேப் தான் அண்ணாமலை டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. ஆக்சுவலாக இவர் பேசுகிற விஷயம்லாம் சில விஷயங்கள் வந்து அண்ணாமலை பேசுறாரு, சீமான் பேசுறாரு. அது வந்து இவர்கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு வெளில இருந்து. அதை அவர் பூர்த்தி செய்யல ஒரு எதிர்க்கட்சி தலைவரா. இன்னொரு விஷயம் பார்த்தா கவர்மெண்ட்டை நெருக்கடி கொடுக்குற விஷயம் இருக்குல்ல. இப்போ ஃபேக் பாஸ்போர்ட் இருக்கட்டும், இல்லை அந்த மற்ற ஊழல்கள், அந்த ஐடி ரெய்டு, மணல் ரெய்டு எடுக்கவே மாட்டாங்க. மணல் ரெய்டு இதெல்லாம் வந்து பெருசாக கையில் எடுத்து ஒரு வேல் காண போனதுக்கு பாத யாத்திரை போனாருங்க கலைஞர். ஏங்க அதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாதுங்க. எவ்வளோ பெரிய போராட்டங்க. காலில் கோப்பில் கட்டு போட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்து அன்னைக்கு வெறும் பேப்பர் தாங்க இருந்தது. பெரிய ரீச்சிங்க அது. இன்னைக்கு எவ்வளோ சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பல்வீர் சிங் பல் பிடுங்கின மேட்டர் கூட கையில் எடுக்கல. நாங்கள் ஊர்ல எல்லாம் போய் சொன்னேங்க. இசைக்கு சுப்பையாட்ட சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம். இசைக்கு சுப்பையா சர்டிஃபிகேட் கொடுத்தாருங்க. பெரியா அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம பேசிட்டு இருந்தா. இசைக்கு சுப்பையாட்டி நல்ல அதிகாரி, யாரு பல்லு பிடுங்கினவன், விளங்குமையா அவங்க கட்சின்னு வந்துடுறேன். அதனால தான் 40 நாள் அந்த அம்மா பார்த்தாங்க. இதுல அமைச்சர்கள் ஆகிலன்னு 40 நாள் அமுச்சு விட்டாங்களே இசைக்கு. மக்கள் பிரச்சனை மக்கள் கூட நிற்கணும். இவரு ஐயோ அந்த அதிகாரி நல்ல அதிகாரி, நான் உன மன்னிப்பு கேட்குறேன், நீ என்ன மன்னிப்பு கேட்க வைக்கிறது? எதிர்கட்சி வேலையை செய்யன்னா நான் போய் கேட்குறேன். ஒரு ஆர்ப்பாட்டம் வைங்க சார், நல்ல பேர் கிடைக்கும் சார், எல்லா ஜாதிக்காரனையும் தான் சார் இவன் பல்ல பிடிங்கிருக்கிறான் அப்படி கடைசி வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடக்கல. ஏடிஎம்கே ரோல் அதுல இல்ல. அப்ப போலீஸ்காரனுக்காக கட்சி நடத்துறியா நீ? அதுவும் பல்வீர் சிங் ஓட்டு கூட இல்லையாங்க. நம்ம ஊரு கூட இல்ல சார். நம்ம ஊர் ஜனங்க பல்ல புடிங்கிருக்கான். எங்கேயோ ஹரியானால இருந்து வந்தவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா கட்சி லட்சணத்தை பாத்தீங்களா? இவர் முத்தலீஃப் நல்லா முழுமையா தொகுத்து சொன்னார் ஒரு அதிமுக. நீங்க சொன்னதுல எல்லாமே நான் முழுமையாக உடன்படுகிறேன்.
ஆனால் கட்சி சிக்கல்களை காரணமாக வைத்து நீங்கள் எதிர்க்கட்சியாக உங்கள் பொறுப்பை தட்டி கழித்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அது உங்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தாங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். ஊரில் என்ன பிரச்சனை நடக்குதோ அதை நீங்கள் பேசணுன்றதுக்காக தான் நான் உங்களை எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் இல்லைங்க எனக்கு வந்து இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, தேர்தல் ஆணையத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ அதை போய் பார்த்துட்டு போப்பா, நான் அண்ணாமலை லீடராக எடுத்துக்கிறேன்னு ஜனங்க போயிடுவாங்க. கிட்டத்தட்ட பாதி நகர்வு அப்படிதான் நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை திரு எடப்பாடி பழனிசாமி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 18 முதல் 30 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்களில் கிட்டத்தட்ட அந்த ஓட்டர்ஸோட எண்ணிக்கை 20லேருந்து 30% வரைக்கும் இருக்குது. 2005 பிறந்தவங்க இப்போ மில்லேனியல் கிட்ஸு எல்லாம். இவர்களை ஈர்க்க, இவர்களை நம்ப வைக்க, இவர்களை கவர அதிமுகவிடம் எந்த திட்டமும் இல்லை என்பது இந்த வரைக்கும் இல்லை. நீங்கள் கவர்ச்சிகரமான தலைவரும் இல்லை. பேசிதான் அதெல்லாம். அப்போ இந்த இளைஞன் எங்கே போவான்? ட்விட்டரில், இன்ஸ்டாவில் யார் இருக்காங்களோ ரெண்டுலேயும் யார் கட்சி நடத்துறது? அண்ணாமலை, இன்னொன்று நாம் தமிழர். முடிஞ்சா நாம் தமிழர் அப்போதே அப்படிதான் கட்சி. சரி, ஓகே. அதில் வெயிட் ஆகும். வெயிட், ஆமாம், அது ஒரு ஸ்கில்லு. பிஜேபியும் அதில் ஸ்கில்லு தான். நம்மளால வெயிட் யாரு? திமுக. திமுக வெயிட் திட்டுன்னு 200 rupees மேன் கொடுத்தா போதும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை யாருமே இது வரைக்கும் உருவாக்கலைங்க. இந்த இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இது எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த திட்டம் திமுக கொண்டு வந்ததுலேயே மிகச்சிறந்த திட்டம் இந்த 200 ரூபாய் திட்டம் தான். 200 ரூபாய் வேலை. ஒரு ட்வீட் போட்டால் 200 ரூபாய் எப்படிப்பா இருக்குது? விலைவாசிலாம் ஏறுது, வேலைலாம் ஏற்றி கொடுக்க மாட்டாங்க. அதில் கொடுக்க முடியாட்டாங்களா? இஷ்டமாக தான் 200 தான், இஷ்டமாக தான் வாங்கிக்க. எல்லாரும் எல்லாம் மிஷின் டைரக்டர்லாம் ஆக முடியாது, உனக்கு 200 தான் போ அப்படின்ட்டாங்களாம். அவர் மனுஷ புத்திரனே அந்த 200 ரூபாய்க்கு பாவம். ஐயோ, பதிப்பகம்லாம் வச்சிருந்தேன், எனக்கு ஒரு 300 ரூபாய் கூடியான்னு கேட்டிருக்காரு. எல்லாருக்கும் 200 தான், உனக்கு 200 தான் போ அப்படின்ட்டாங்க. ஸோ அதை கவர்வதற்கு எந்த திட்டமும் இவர்களிடம் இல்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறைன்னு சொல்லி அவங்களெல்லாம் என்ரோல் பண்ணி, அது நான் ஃபர்ஸ்ட்லாம் நான் நம்பல. நான் ஃபர்ஸ்ட்லாம் நம்பல. நான் இப்படி இதில் வந்துருவாங்க. ஆனால் ஷீ வாஸ் ஏபிள் டு அட்ராக்ட் யங்ஸ்டர்ஸ், யங் ஓட்டர்ஸ். பொம்பளை பிள்ளைங்க, சின்ன ஒரு 20 வயசு இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை, அம்மா தைரியமாக பண்ணுது அப்படின்னு போனாங்க. அது மாதிரி அட்லீஸ்ட் தைரியமாக பண்ணுறாருன்ட்டு உங்கள் பின்னாடி வர்றதுக்கு கூட நீங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. நான் இப்போ நீங்கள் இவர் சொன்னீங்க அவர் கவர்ச்சிகரமான தலைவர் இல்லைன்ட்டு. பிறக்கும்போது யாரும் கவர்ச்சிகரமான தலைவராக பிறந்து விட முடியாது. உங்களை நீங்கள் தகவமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து ஒரு இப்போ இளைய தளபதி விஜய் தான் வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டை வாங்க முடியும்லாம் நான் சொல்லலை. உங்கள் செயல்பாடுகளின் மூலமாக நீங்கள் இளைஞர்களை உங்கள் பக்கம் ஈர்க்க முடியும். அதற்கு என்ன செய்யணும்னா, திமுக மீதான உங்கள் அட்டாக்கு ஷார்ப்பாக இருக்கும். இப்போ ஒரு திரு சீமான் அவர்களோ, எனது நண்பர் திரு அண்ணாமலை அவர்களோ என்ன புஜபலத்தை காட்டியா வந்து இளைஞர்களை ஈர்க்கிறாங்க? அவங்களோட ஷார்ப் அட்டாக்ஸ் ஆன் தி ரூலிங் பார்ட்டி. டே டு டே மேட்டர்ஸ். ரொம்ப அழகா 2 பேர் யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, இந்த ராஜேஷ் தாஸ் மேட்டர் எடுக்கலாம்ல. பெண்களின் பாதுகாக்கும் அரசா இது? பாலியல் சீண்டலில் இல்லை இவங்களுக்கு என்ன சிக்கல்ன்றதையும் சொல்லிடுறேன். நம்ம தானே ஸ்பெஷல் டிஜிபி கொடுத்தோம், இப்போ நம்ம எப்படி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு இஷ்யூ அன்னைக்கு கொடுக்கும்போது நல்லவன்பா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த மாதிரி எனக்கு தெரியாதுப்பா, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க கையை பிடிச்சிருப்பான்னு தெரியாதுப்பா எனக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? இருக்கட்டும். அன்னைக்கு நான் சிஎம், எனக்கு எதிர்கட்சி. இவர் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு குரல்ல, ஆளுங்கட்சியான வேற குரல்ல பேசினார். பாலியல் சீண்டலில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு அதிகாரிக்கு பென்ஷன் கொடுக்குற கவர்மெண்ட் இதுன்னு நீங்க பேசுனீங்கன்னா 4 பொம்பளை பிள்ளைங்களாவது கரெக்டா பேசுறான்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஜாங்கிட் படி ஜெயலலிதா பேசுனாங்க. அம்மா நான் வந்தாலும் பேசுனாங்களா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்ளம்? செய்திகளை நாம் எடுத்து தருகிறோம். நாம அரசியலுக்கு தலைவர் கிடையாது, நீங்கள் தான் ரியாக்ட் பண்ணணும். டெய்லி ஒரு வீடியோ பாருங்க, டெய்லி ஒரு அரட்டை பாருங்க. பார்க்குறாரு, அப்புறம் ஏன் பார்க்குறாரு? ஏங்க, சாவி கொடுத்தால் தலையாட்டும் பொம்மைன்னு சொல்லும் போது தெரியலையா அவர் அரட்டை பார்க்குறாருன்னு? நான் முத்தளிப்பு நீங்க. அதான் இது நான் அவர் சொல்லும் போது பார்த்தேன், எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி. எங்கேயோ பொம்மை முதல்ல பதிவு பண்ணது அரசியல் தலைவர்ல எடப்பாடி தான். அவர் தான் முதல்ல பதிவு பண்ணாரு. ஸோ பார்க்குறாரு, தெரியும் என்ன. ஸோ இப்படி ரியாக்ட் பண்ணலாம். அதுக்கு
யங்ஸ்டர்ஸ் ஓட்ட நான் மீண்டும் சொன்ன மாதிரி நல்லா பளபளன்னு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இந்த 2021 பிரச்சாரத்துக்கு போனாரு, காதில் ஒரு மைக்கு ஹல்லேலூயா அப்படின்ட்டு நீங்கள் அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இயல்பாக உங்கள் அட்டாக்கை ஷார்ட் பண்ணுங்க. நேற்று பொதுக்குழுவில் நல்லா பேசினாரு நான் பார்த்தேன். ஷார்ப் அட்டாக்ஸு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது போல் இவரோட ரியாக்ஷன் டைம் இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அண்ணாமலை சீமான் எல்லாம் ரியாக்ஷன் பண்ணி முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் வரக்கூடாது. இல்லை ஏதாவது பத்திரிகைகளை கேட்டா அப்படியா அப்படி நடந்ததா அப்படின்னு கேட்குறாரு விஷயங்கள். நீங்கள் அவர் பார்த்துட்டு இருக்காருன்னா நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணுறேன். சொல்லுங்க பார்க்குறாரு, உறுதியாக பார்க்குறாரு, சொல்கிறேன். சென்னையில் தான் இருக்கணும் அவர். இல்லை ஒன்றும் இல்லை, பேசுங்க. அவர் சென்னையில் தான் இருக்கணும். அடிக்கடி சேலம் ஓடி போயிடுறாரு. எப்போவாவது தான் சென்னைக்கு வர்றாரு. அந்த அரசியல் கரெக்ட். சென்னையில் நீங்கள் இருக்கிறீங்க, ரெசிடென்ட் இருக்குது. சென்னையில் இருந்து சென்னை அரசியல் பண்ணால் மட்டுமே நீங்கள் கெயின் பண்ண முடியும். அண்டு இந்த பாராளுமன்ற தேர்தல் நமக்கு முக்கியமில்லை, நமக்கு இலக்கு சட்டப்பேரவை தேர்தல் தான் என்று திரு எடப்பாடி பழனிசாமி நினைத்து கொண்டிருந்தார் என்றால் அவர் விரும்பி ஆசைப்படும் புரட்சி தமிழராக இருக்க மாட்டார். கடந்த வாரம் நடந்த ஒரு பிஜேபி ஆலோசனை கூட்டத்தில் கூட இன்னும் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பேசியிருக்கிறார்கள். கடந்த வாரம் நடந்த பிஜேபி அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் தெரிஞ்சிட்டு ஜனவரி முதல் வாரத்தில் பிஜேபி தங்களது கூட்டணியை அறிவிக்க இருக்கிறார்கள். கடைசி தெளிவாக கேட்குறேன், கரெக்டாக சொல்லு, வர்றியா வரலையா? பொதுக்குழுவில் சொல்லிட்டாரு சார். இல்லை முடியாதுட்டாங்க, அது தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோடு செல்கிறது. ஓகே, அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு 5 தொகுதியை குறி வச்சு வேலை பார்க்க போகிறாங்க. வெற்றியை நோக்கி அவங்க வேலை செய்கிறாங்க, அதையும் சொல்லிடுறேன். வெறுமனே சும்மா பேருக்கு போட்டி போட்டோன்றதுல வெற்றியை நோக்கி வேலை செய்கிறாங்க. அவங்க கேண்டிடேட்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் யார் வருவாங்கன்னு பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் ஏடிஎம்கே வருமானு பார்த்துட்டு இருந்தாங்க, முடிஞ்சிருச்சு. அண்ட் நீங்கள் 2 பேருமே குறிப்பிட்டது போல் இந்த ஒரு வருஷத்தில் உட்கட்சி பிரச்சனைகளில் மேலே ஃபோக்கஸ் அதிகமாக அவர் செலுத்தியதன் மூலமாக பொது பிரச்சனைகளில் கவனம் செலுத்த தவறி தனக்கான இடத்தை, குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான இடத்தை அவர் நாம் தமிழரிடமும் அவர் திரு பிஜேபியிடமும் இழந்து கொண்டு இருந்தார். ஏன்னா அவங்க 2 பேரும் யங் லீடர்ஸ்ன்றதான் அவங்களுக்கு இன்புட்ஸ் அதிகம் வருது. பட்டு ரியாக்ட் பண்ணிடுறாங்க 2 பேரும். இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டு அப்படின்னா ட்விட்டு இல்லை ஒரு அறிக்கை, அது உடனே வந்து பட்டு ரியாக்ஷன் வருது. இது ஒரு காரணம். இவர் முத்தலீஃப் சொன்னது ஒரு காரணம். எங்க ஒரு அண்ணன் எங்க இருக்காருன்னு கேட்டோன்னா அண்ணன் சேலத்தில் இருக்காரு, பேசவே முடியாது. ஸோ இங்கேருந்து நீ ஒருத்தர்கிட்ட சொல்லி, அங்கேருந்து அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி, அவர் அங்கேருந்து சேலத்துக்கு சொல்லி, அப்படியே பண்ண போதும் 3 நாள் ஆகிடும். அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் முடிஞ்சு அந்த இஷ்யூ முடிஞ்சு அடுத்த இஷ்யூ வந்துடும். அதான் ஒரு வாரம் டைம். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ரியாக்ஷன் டைம் குயிக் ஆகணும். அண்ட் ஓவராலாக 2023 இவர் முத்தலீஃப் இந்த வழக்குகள் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் குறைவுக்கு ஒரு காரணம்னு சொன்னார். நான் அதை ஏற்றுக்கலை. 2023 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒப்பிடுகையில் பிஜேபிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் பெட்டர். அண்ணாமலை நீங்கள் 2 பேருமே சொன்ன மாதிரி ஷார்ப்பாக ரியாக்ட் பண்ணுறாரு இஷ்யூக்கு. சில முக்கியமான விஷயங்களுக்கு ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறா, அது வேறு விஷயம். சில இதை பர்னிச்சரே உடைச்சிடுறாரு, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க 2 பேரோட இப்போ அவங்க 2 பேரும் ரியாக்ட் பண்றதுனால தாங்க யங்ஸ்டர்ஸ் அங்கிட்டு போறாங்க. யார் பேசுறாங்க அவங்க தான போவாங்க. ஆக்சுவலா ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணாரு. அந்த எதிர்க்கட்சியா பேசுறாரு பண்ணாரு. ஆமா, எதிர்க்கட்சி ரியாக்ட் பண்ணாலும் ஒரு ட்வீட் அப்படினா ஒரு அறிக்கை ஏதாவது ஒண்ணுப்பா. அவருக்கு டீம் நல்லா இருந்துச்சுப்பா. இவர் எடப்பாடிக்கு இன்னும் நல்ல டீம் அமையலன்னு நினைக்கிறேங்க. இவர் தனி டீம் வச்சிருக்காங்க. வேல்மணிக்கு தனி டீம், எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு தனி டீம், சி விஜயபாஸ்கருக்கு தனி டீம். இவருக்குன்னு ஒரு ப்ராப்பர் டீம் இல்லையோ? ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்கணும், வேணும். இஷ்யூஸ் எல்லாத்தையும் எடப்பாடியே பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. என்ன பண்ணோம்னா, இந்த இஷ்யூ வந்திருக்கு, இதுல நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னா, சரி ரைட்டு பண்ணிடுங்க. ஒரு அறிக்கை, ஓபிஎஸ் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு, கோர்ட்டு சொல்லி கூட அவர் தைரியமா அறிக்கை விட்டுன்னு இருக்காரு. நீங்க விடுறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஐடி விங்க ஸ்ட்ராங் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 கட்சி தான் இப்பதானே நிர்வாகிகள் போட்டுருக்காங்க. ஐடி விங்ன்றது அந்த அளவுக்கு இப்பதானே நிர்வாகிகள் எல்லாம் போட்டு முடிச்சாங்க. இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகிகள்லாம் இப்பதான் போட்டுக்கிட்டு அது கரண்ட் இஷ்யூல அதிகமா போறது. இவரு அதை ஃபாலோ பண்ணி இவரு அதை இது பண்ணாலே உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு நடக்கும். நடுவில் எல்லாம் ஒரு நாள் ஸ்பேஸ்ல பேசினார்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 மாசம் முன்னாடி ஸ்பேஸ்ல பேசினார். அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இவர் அடாப்ட் பண்ணிக்கணும்ன்றேன். ஆமா, இவர் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கணும். மோடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பாராளுமன்ற கூட்டம் நடக்கும்போது எதிர்கட்சிகளுடைய இதுக்கு தகுந்த பதிலடி உடனே கொடுக்கணும். சமூக வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் மோடி பேசுறாரு. எவ்வளோ அப்டேட்ல இருக்காங்க. அதனால தான் அவருக்கு 2 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப்ல. நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன்? அதுல 100-200 ஒரு சேட். அவர் என்ன வீடியோ போடுறாருன்னு 2 கோடி பேர் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதை
சரி ஏதோ பார்ப்பாங்க, அதில் எவ்வளோ பாட்டுன்னு கூட தெரியல. சரி விடுங்க, 32 கோடி ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 2 கோடி கம்மிங்க. கம்மி தான், கரெக்ட் தான். ஸோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த 30% வாக்குகள் என்பது கணிசமான எண்ணிக்கை. ஆமா. யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒதுக்க முடியாது. இந்த 30% தான் நாளைக்கு அடுத்தடுத்த டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். இன்னொன்று 26ல் இந்த 30 40 ஆகிடாதா? புதிய யங் ஓட்டர்ஸ் வருவாங்க, இவங்க அதே செட்டு தானே அங்கே இருப்பாங்க. அப்போ இந்த சேஞ்ச் வரனா 30 புதுசாக வர ஒரு 10ன்னு வச்சுக்க, 40% ஓட்டு உங்களுக்கு இல்லைன்னா அந்த ஏஜோட ட்ரெண்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஆமா, ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று வந்து 40 போவோம், இல்லை அண்ணாமலைக்கு போவோம். அவங்க பிஜேபியை பார்க்க மாட்டாங்க, அண்ணாமலையை பார்ப்பாங்க. அதை வந்து திருப்பி தன் பக்கம் வர வைப்பதற்கு அதிமுக எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை. ஐடிவிஏ ஸ்ட்ராங் பண்ணல, நீங்க அப்புறம் எப்படி வருவாங்க? அது அந்த மாதிரி ஒரு யங் லீடரும் இல்ல அதான் ஒத்துக்கணும் சார், உண்மையை ஒத்துக்கணும். நான் சொல்றேன்ப்பா, ஒரு ஃபேஸ், ஒரு விமன் ஃபேஸ். நான் இவரே வாங்கலாம் யங்ஸ்டர்ஸ் ஓட்டுன்றேன்ப்பா. நான் என்ன சொல்றேன், இப்போ 19 வயசு பையன் ஒருத்தன் அண்ணாமலை தாங்க எங்களுக்கு வேணும், அண்ணாமலை ஃபார் சிஎம்லாம் வந்து ஒரு பையன் சொல்றான்னா, அண்ணாமலை என்ன பாடி பில்ட் எல்லாம் காமிச்சா அவனை கவர்ந்தாரு? பேச்சு அவர் செய்யும் அரசியல். ஏன் அதை இவர் பண்ண முடியாதான்னு கேட்கிறேன். அண்ணாமலைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருந்தது. ஆமா, ஆனா அதை நிறுத்தல. அந்த ஒர்க்கு தனியா போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை இவங்க பண்ணணும். ஓகேவா? வழக்குகள் சிக்கல்லாம் இருந்துச்சு, வழக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு வாழ்த்துக்கள். முடிஞ்சிருச்சு. நேற்று தான் பொதுக்குழுவில் ஜெட் வேகத்தில் இனி பயணிக்கின்ற இருக்காரு. ஜெட்டு பறகுதா இல்லை கிளம்பும் போதே டம்முன்னு கிளம்புதான்றதெல்லாம் அவர் தான் நிரூபித்து காட்ட வேண்டும். ஜெட் வேகத்தில் பயணிக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் செயல்பாடுகளில் பிரதிபலிக்க வேண்டும். அதை நீங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த ஏங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஐடியா கூட சொல்லிட்டேன். 7 பேர் மேல் மாலை குண்டாஸில் போட்ட உடனே எடப்பாடி அங்கே போகணும்னு என்ன கிளம்பி போய் சந்திச்சு அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துறது. 8 வழிச்சாலைக்கு போல அங்கேயே போய் ஆர்ப்பாட்டம் நடத்துங்கன்னு, திருவண்ணாமலையில் வைங்க, வேலூர் ஊரில் போய் வைங்க, எடப்பாடி தலைமையில் ஆர்ப்பாட்டம் வைங்க. என்ன சும்மா பச்சை துண்டு போட்டு நானும் விவசாயிலாம் சொல்லிட்டு நீங்கள் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. விவசாயிக்கு பிரச்சனைனா வருவாண்டா இந்த எடப்பாடின்றது தெரியும், நல்லா இருக்கும். நீங்கள் போயிருக்கணும்னு சொன்னேன். என்ன ஆச்சு நடுவுலன்றது தெரியல. இது போன்ற இஷ்யூஸை எடுக்கணும். இஷ்யூஸ் எடுத்து, அதுவும் விவசாயம் மற்றும் விவசாயிகள் சார்ந்தனா அவருக்கு இந்த விவசாயிகளுக்கு அவர் மேலே ஒரு பாசம் இருக்குது. ஏன்னா இவர் வந்து பேசுவார், கரெக்டாக பேசுகிறாரு. ஏன்னா இவர் வந்து இதில் கரும்பு காட்டுக்குள்ளே கான்கிரீட் இது போட்டு ஷூவில் நடக்கிறவர் கிடையாதுன்றது விவசாயிகளுக்கு தெரியும். இவரை விவசாயியே பார்க்குறாங்க. இதெல்லாம் தாண்டி கவுண்டர் சமூக தலைவர் என்பதை தாண்டி அனைத்து சமூகத்திற்கான அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற உணர்வை கிரியேட் பண்ணணும்னா இவர் இதெல்லாம் தாண்டி ஹி ஷுட் கோ டு தி ஃபீல்ட். ரொம்ப அழகாக சொன்னார் முத்தலீஃப், சேலத்தில் உட்காந்து நீங்கள் பண்ண முடியாதுன்ட்டு, எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும். கிளம்பி போயிட்டார் இன்னைக்கு. கிளம்பி நீங்கள் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சேலத்துக்கா? அவள் தான் 1 வீக் ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று, இந்த மழை வெள்ளத்தில் யாருக்கும் வெளியே வராத ஒரு தகவல் சொல்கிறேன். விஜய் மக்கள் இயக்கத்தினர் சைலண்ட்டாக நிவாரண பணிகளில் ஈடுபட்டாங்க. சைலண்ட்டாக பொருட்களை கொண்டு போய் சேர்த்தாங்க. எல்லாருக்கிட்டையும் ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்கள்கிட்ட பேசுங்க, நான் உதவி பண்ணுறோன்னு. அவங்க விஜய் மக்கள் இயக்கத்தை அந்த மாதிரி சைலண்ட்டாகவே பண்ண சொல்லுங்க. அங்கே பார்த்தேன் அன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல சாப்பாடு போட்டாங்க, பக்கத்தில் ஒருத்தன் விஜய் படத்தை வச்சுக்கிட்டே போனால் பார்த்தீங்களா, அருவருப்பாக இருக்குது. அதெல்லாம் மாற்றப்படும். அதை மாற்றுங்க. இந்த மாதிரி நீங்கள் சத்தம் போடாமல் வேலை செய்யுங்க. மக்கள் உங்களை நீங்கள் யார் உதவி செய்யறதுன்றது தெரிஞ்சுப்பாங்க. ஒரு விஜய் சோறு போடுறாரா, இன்னும் விஜயை ஊட்டி விட்றாரு, பக்கத்தில் ஒருத்தன் எங்கிட்ட சோறு ஒருத்தன் பரிமாற, புசியான தான் சோறு பரிமாறாங்க, பக்கத்தில் ஒருத்தன் விஜய் படத்தை வச்சுட்டாங்க. அந்த கேமரா போக்கெல்லாம் போகிறோம், அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் பண்ணாதீங்க, உதவி செய்யுங்க, நல்ல விஷயம். நீங்கள் பண்ணுங்கள். மக்களுக்கு யார் உதவி செஞ்சாலும் வரவேற்பேங்க. நான் விஜய் மக்கள் எங்கள் அஜித் மக்கள் இருக்கணும்னு ஆரம்பித்து நீங்கள் செய்யுங்க, எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. மக்களுக்கு யார் உதவி செய்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. நான் சொல்ல வருது, பொலிட்டிக்கலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு, ஆமாம், போட்டி வருது. நீங்கள் அழகாக சொல்கிறீங்க. 26ல் விஜய் வந்து போட்டிடுறது உறுதிங்க, சந்தேகம் வேணாம். அதில் அதை எடப்பாடியும் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன செய்கிறாருன்னா, விஜய் இப்போ 24 கொண்டு வந்து நேரடியாக விட்டால் தாக்குதல் அதிகமாகி செதற கூட வாய்ப்பு இருக்குன்றதுனால சைலண்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்றது போய்கிட்டு இருக்குதுன்னு பதிவு பண்ணுறேன். விஜய் வேற ஒன்றும் பண்ண வேணாங்க. லியோ மாதிரி ஒரு படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னாலே போதுங்க, நானே ஓட்டு போடுவேங்க. இப்போ அது மட்டும் செஞ்சிடாதீங்க சார் ப்ளீஸ். இல்லை இன்னொரு பாட்டு வந்துடுது, ஏப்பா வேணாப்பா நம்ம. ஸோ எனக்கு டிசப்பாயின்மெண்ட் நான் சொல்லிடுறேன். நான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக பார்க்கிறேன். நான் பார்க்கறதுக்கு காரணம், ஒரு சாதாரண எந்த பின்புலமும் இல்லாமல் உதயநிதி இளைஞரணி திமுக இளைஞரணி செயலாளர் ஆவது ஒரு பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாத ஒரு வெள்ளமண்டி வியாபாரி வளர்ந்து, அவர் இந்த சசிகலா காலில் விழுந்தான்றதெல்லாம் விழுந்தாரு, ரைட்டு. எப்படி கட்சியை மீட்டு கொண்டு வந்தாருன்றதான் நீங்கள் பார்க்கணும். அதே சசிகலா வெளியே அனுப்பிச்சார்ல, அந்த சசிகலாவை சேர்த்துக்குங்கன்னு மோடி சொன்னப்போ முடியாதுன்ட்டு தானே வந்தார். அதை தான் பார்க்கணும்.
எல்லாரும் 39 தொகுதியில திமுக, அதிமுக எல்லாம் கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது 22 சட்டப்பேரவை தொகுதிகளை மட்டும் பார்த்து 2019 ஆட்சியை தக்க வைத்தார். அதுவும் இந்த ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய மாதிரி லகட பாண்டிகளை எல்லாம் கட்டி மேய்ப்பது அத்தனை எளிதல். ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிச்சுன்னு போவான். இழுத்து வாங்கினேன்ட்டு பொதுக்குழு உறுப்பினர்களை கொஞ்சம் கொஞ்சமா தன்வசமாக்கி, தேனியில இருக்க பொதுக்குழு உறுப்பினர்களையே தூக்கி மாவட்ட செயலாளர்களை நம்பிக்கையை பெற்று இவங்க எல்லாரையும் அரவணைச்சு இன்னைக்கு கட்சியின் பொதுச் செயலாளராக, புரட்சி தமிழனாக தன்னை தகவமைத்து கொண்டதுல எடப்பாடி பழனிசாமியின் தனிப்பட்ட திறமை உண்டு. அது மறுக்க முடியாது. 2017 டு 2021 வரைக்கும் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கப்புறம் ஸ்பீடு குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். சொல்லலாம். நீங்க சொல்றது கரெக்டு தான். அன்னைக்கு நான் அந்த செயல்பாடுகளை பெருசாவே சொல்ல மாட்டேங்க. அது பதவி இருக்கு, யார் வண்டினாலும் ஓடும். ஓபிஎஸ் எல்லாம் முதல்வராக ஓட்டலையா 3 வாட்டி? பதவி இருந்தால் இங்கே ஒரு வண்டி பஞ்சர் ஆகி நின்றுங்க. இதுவும் கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஸோ அன்னைக்கு பெரிய சிக்கல் எதிர்கட்சியா பண்றதா. நீங்க அவருக்கு அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க. மேபி அனுபவம் இல்லாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ நீங்க சொல்றது போல சுத்தி ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, செஞ்சுட்டாங்க. இப்போ கட்சியினர் நெருக்கமா இல்லையா, இல்லை இவருக்குன்னு சரியா டீம் இல்லையா என்னன்றது தெரியல. பட் இதெல்லாம் குறைகள் இருந்தாலும் இதை நீங்க சரி பண்ணிக்கணும். நாளைக்கு பெரிய தலைவராக வரணும், ஜெயலலிதா மாதிரி அதிமுக நீங்க வழிநடத்தி செல்லணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா இந்த குறைகளை அவர் சரி செய்து கொள்ள. அவர் ஒரு கட்சி தலைவராக ஒரு கட்சியை எப்படி கொண்டு போகணும், ஒரு கட்சியை எப்படி நடத்தணும், எங்கே எப்படி பேசணும், அதெல்லாம் ஓகே சார். மக்கள் பிரச்சனை, மக்கள் சார்ந்த பிரச்சனை, அதில் கோட்டை விடுறாரோ, அதில் அவர் வீக் பாயிண்ட் வருது அப்படின்னு நான். ரியாக்ஷன் டைம் குறைவா இருக்கதா? ரியாக்ஷன் இல்லை, ரியாக்ஷன் டைம் இல்லை சார். ரியாக்ஷன் டைம் தாண்டி இல்லை ஒரு இயல்பே அதானா அப்படின்னு. இல்லை நோ ஒரு இஷ்யூல இல்லை தவறு. ஒரு இஷ்யூல கூட இந்த வட சென்னையில் இருக்க இன்னொரு தொழிற்சாலை இதை பற்றி சொல்லியிருக்காரு. ஒரு இஷ்யூ அவர் காதுக்கு போய் கன்வின்ஸ் ஆயிட்டானா எடுத்துடுறாரு. காதுக்கு கொண்டு போறதும் கன்வின்ஸ் பண்றதுக்கும் ஒரு வாரம் எடுத்து, கன்வின்ஸ் ஆகிட்டானா எடுத்துருவாரு. அந்த காது கொண்டு போய் கன்வின்ஸ் ஆகிற டைம் அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய கட்சியோட பொலிட்டிக்கல் லீடர் இப்படி ஒரு டிஸ்டன்ஸில் செயல்படுவது அவரது எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. இப்போ பொன்முடி மாதிரி இவங்க சிறை தண்டனை வட மாவட்டங்களில் திமுகவுக்கு ஒரு பெரிய டவுனாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பயன்படுத்த போகிறாரு? எப்படி இது எனக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி நேற்று பொதுக்குழுவில் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபி திட்டவே மாட்டுறாங்க. இவங்க என்ன தான் கணக்கில் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மூத்த தலைவர் ஒருவரிடம் நேற்று பேசும்போது அவர் என்ன சொன்னதுன்னா, பாருங்கள், நாங்கள் ஏன் பிஜேபி திட்டினோம், திமுக ஏன் பிஜேபியை திட்டலன்றது தாங்க எங்கள் பிரச்சாரம். அதான் நான் சொன்னேன்ல. நீங்கள் சொன்னதுக்கு பிறகு நேற்று இரவு போய் பேசினேன். நாங்கள் எங்கே திட்டினோம்? எங்களுக்கு எதிரி யாருங்க? பிஜேபியா, திமுக, காங்கிரஸா? திமுகவுக்காகவே ஆரம்பித்த கட்சிக்கு எங்கள் கட்சி. தீய சக்தி திமுக, அது பிஜேபியோட பி டீம். இது போதாதா? எங்களுக்கு ரெகுலரா ஓட்டு போட்டுட்டு போறாங்கன்றது அவர் சொன்னாரு. பட் ஃபியூச்சர்ல எப்படி பண்ண போறாங்க? ஃபியூச்சர்ல திமுக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, பாஜக மூர்க்கமா திட்டுறாங்க, பாஜகன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்தியா கூட்டணி ஓட்டு போறோம்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அதிமுக? இல்ல அது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கே இல்லை. நீங்க திட்ட தான் இந்தியா கூட்டணியில பிளவு பெருசாகிட்டே போகுது. எனக்கு எந்த நம்பிக்கை இல்லை. ஏன்பா நீ அதை சொல்றது? இன்னைக்கு நிலைமை இப்படியே போச்சுன்னா கூட பண்ணலாம். இன்னும் 4 மந்திரி உள்ள இருந்தா திட்டுங்க, சரி திட்டுங்கப்பா. இன்னும் 4 மந்திரி உள்ள இருந்தா கூட திட்டுவீங்கப்பா. ஸ்டாலின் ஃபேமிலில இருந்து ஒருத்தர் உள்ள இருந்தா திட்டுவீங்களா? சொல்லுப்பா. வேகமா சொன்ன பாசிச பாஜக எதிர்ப்புல திமுக தான் நம்பர் 1 இப்ப பேசுங்க. ஏதோ அவங்க அந்த முழக்கத்தை வச்சாங்க சார். எப்போ? 2019. வருஷத்தை சொல்லுமே. கருப்பு கொடி காட்டினாங்கல்ல, வெள்ளை கொடை எப்போ மாறுச்சு? வெள்ளை கொடையாக மாறுது. அதனால அது பலவீனம் வரும். அப்படியே அவங்க பண்ணாலும் இஸ்லாமியர்களை விடுவிக்கவே கூடாதுன்னு அஃபிடேவிட் போட்ட திமுகன்னு சொன்னா முடிஞ்சு போச்சுல்ல. அதனால் அது இருக்கு. இதுதான் அங்கே கேம் பிளான்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே பேட்லி நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது இல்லைன்னா இது வரைக்கும் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. இதை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்னும் வளர்றதுக்கும் அவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இன்னும் அக்ரெசிவாக மாறணும். அப்படி இல்லைன்னா தே லூஸ் அவுட். இந்த பாருங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி வளராதுன்னு இந்த பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 19 வயது இளைஞனுக்கு அண்ணாமலை பெரிய டேபுலாம் இல்லையே. நம்மலாம் 92 பாபர் மசூதி இடிப்பு அந்த கலவரத்தை பார்த்துருக்கோம். பிஜேபி எப்படிப்பட்ட கட்சின்றது நமக்கு தெரியும். 20 வயசு பையனுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? இந்த மாதிரி மத கலவரம்லாம் நடந்துச்சுப்பான். எப்பயோ நினைச்சு அதை விடு, இன்னைக்கு ஜி நல்லா பண்றாருன்னு. அது ஒண்ணு தெரியற அளவுக்கு நீங்க என்ன நல்லது பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஆமா, ஏன் நம்பணும்? உங்க மேல கோவம் தானே அங்க போகுது. இன்னொன்று, திமுக விட அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்ன ஸ்ட்ரென்த்னா, எடப்பாடி ஷுட் பிளே டு தட் ஸ்ட்ரென்த். என்ன ஸ்ட்ரென்த்து நான் பார்க்குறேன்னா,
பிஜேபியும் சொல்லக்கூடிய வாரிசு அரசியல் அதிமுகவில் இல்லை. இல்லை. குடும்ப கட்சிப்பா, கார்பரேட் கம்பெனி. பாரு, தாத்தா, அப்பா, பையன், தங்கச்சி கூட விட மாட்டேங்கிறாங்க. இது எடுபடும். இப்போ இந்த இளைஞர்கள் வாக்குகள்னு பேசிட்டு இருந்தாலும் இது இளைஞர்கள்ட்ட எடுபடும். இன்னைக்கு இளைஞன் திமுகவை பார்க்கறது உதயநிதி தானே திமுகவை பார்க்கலாம். அப்போ இவர் அதை சொன்னால் எடுபடும். மீண்டும் மீண்டும் இவர் சொல்கிறார், அதிமுக சாதாரண தொண்டன் தலைமை பதவிக்கு வர முடியும், நானே வந்திருக்கேன், இதையே பிச்சை வைங்கன்றேன். இதுதான் ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரென்த். இது உண்மையான ஜனநாயக இயக்கம். திமுக ஒரு கார்பரேட் நிறுவனம். இதையே பண்ணலாம். எப்படி ஃபர்தராக சப்சிக்வெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு இனிமேல் தான் பார்க்கணும். சரிங்க. அது ஒரு நீங்கள் சொல்கிறதுலாம் சட்டமன்ற தேர்தல் ஓகே, நாடாளுமன்ற தேர்தல் அதெல்லாம் எடுப்பணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எல்லா தேர்தல்களும் ஒரே மாதிரி ஒரே Pattern மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் மக்கள் வாக்களிப்பார்கின்ற முடிவுக்கு நம்ம வர முடியாது இல்லையோ. 98 எடுபட்டிருக்கு. இன்னொன்று, இன்னைக்கு திமுகவோட 2.5 ஆண்டு கால ஆட்சி மக்கள் மனதில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு நமக்கு போல் நடந்தால் தான் தெரியும். சோஷியல் மீடியா ஒரு அளவுகோல் தான். கிரவுண்டில் என்ன இருக்குன்றது கீழே போனால் தான் தெரியும். நம்ம தான் ஸ்டோரிக்கு போகிறோமே, என்ன மக்கள் வாழ்த்துறாங்களா? சென்னை மீட்டு திமுகன்னு போய் சொன்னால் சொல்லுங்க. அதை யூஸ் பண்ணிக்கணுன்றேன். இல்லைங்க, பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருந்தால் தாங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. எனக்கு 2004 எடுத்துக்கலாமே. அன்றைக்கி என்ன 2004 மன்மோகன் சிங் பிரதமர் இல்லை சோனியா காந்தி பிரதமர் நான் ஓட்டு கேட்டான்? கண்ணை மூட்டு ஏடிஎம்கே காலி பண்ணாங்களா? தொடச்சு போட்டாங்களா 40 தொகுதியில்? அன்றைக்கி என்ன சோனியாஜிக்காக போட்ட ஓட்டுன்னு நினைக்கிறீங்களா? ஜெயலலிதா மேலே இருந்த கோபம் அதை ரிப்பீட் பண்ணுங்க. அதான் உங்கள் திறமை. அது எப்படி பண்ணுறீங்களோ அதுதான் பார்க்கணும். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தோம், பிரதமர் வேட்பாளர் கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியும் கார்கேவை கொண்டு வந்துட்டாங்க, அதனால் அவங்கள ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, ஏடிஎம்கேக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தோம். இன்றைக்கி அது பல்டி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நேற்று ஒரே ஒரு வார்த்தை இண்டிகேஷன் மட்டும் கொடுத்தாரு. இந்தியா கூட்டணிலேயே குழப்பம் அதிகம் இருக்குன்ட்டு நேற்று இந்த பொதுக்குழுவில் பேசும்போது ஒரு இண்டிகேஷன் மட்டும் கொடுத்தாரு. பிஎம் கேண்டிடேட், நான் என்ன சொல்கிறேன் முத்தலி, பிஎம் கேண்டிடேட் இல்லை. பிஎம் கேண்டிடேட்னா என்னங்க ஒரு ஜெயலலிதாவா? இல்லை. அடுத்து என்ன வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதான். எங்களுக்கு பிஎம் கேண்டிடேட் இல்லைன்னு எலெக்ஷனில் போட்டி நம்ம வர முடியுமா? அதெல்லாம் உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் 38 சீட்டு கொடுத்தீங்க, இவங்க போய் சண்டை போடல, எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் உரிமைகளை வாங்கி தருவோம் சொன்னார்ல. அவர் சட்டசபையில் பேசினாரு. இன்னொன்று, காவிரிக்காக நாங்கள் 20 நாளோ என்னமோ பார்லிமெண்ட் சம்பிக்க வச்சோம், 22 நாள் சம்பிக்க வச்சோம். நாங்கள் கூட்டணி கட்சி, நீங்க என்ன பண்ணீங்க கேட்டாரு. அப்ப அந்த மாதிரி பிரச்சாரம் எடுக்கலாம். இவ்வளவு பேர் இருந்தாங்க, அங்க போய் சஸ்பெண்ட் ஆகிறத தவிர இவங்க பண்ண சாதனை என்னன்னு கேட்கலாம். ஆமா, அப்படிதான் போகும். சரி, இது ஒரு பார்ட்டு போய்கிட்டு இருக்கும் போது இதை கெயின் பண்ண அண்ணாமலை வந்து இந்த வருஷம் என்னென்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவரோட அசஸ்மெண்ட், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. அவர் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக் பாஸ்போர்ட் இந்த வருஷம் தான் நடந்தது. அந்த இது கொடுக்க சொன்னது பெருசாக அதை கொண்டு வந்தார், ஃபேக் பாஸ்போர்ட் இதுன்னு. ஆனால் அதை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்க சொன்னால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். கவர்னருக்கு பத்திரிகையாளர்களும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். மறுநாள் அவரை பேட்டி கொடுக்க சொன்னப்போவும் அந்த ஃபேக் பாஸ்போர்ட் மேட்டர் பெருசாக பேசலை. அப்போ என்ன நடந்ததுன்னு தெரியாது. சனாதனத்தை பொன்முடிக்கும் கவர்னருக்கும் மதுரையில் நடந்த மோதல், சனாதனம் இதை தான் பேசினார். அன்றைக்கி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் யாருன்னே பத்திரிகையாளர்கள் பல பேருக்கு தெரியாது. அன்றைக்கி பேட்டியில் இருந்தவங்களுக்கு இவர் அழகாக அதை இது பண்ணியிருக்கலாம், பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கேப்பில் மறுபடியும் என்ஐஏ சிபிஐ ஏதாவது ஒரு ஏஜென்சி விசாரணைக்கு வேணும்னு கேட்டு இவர்கிட்ட போய் கவர்னரை பார்த்து மறுபடியும் ஒரு மனு கொடுக்க போகிறாருன்னா மேலே டெல்லியிலேருந்து சொல்லி தான் அது நடக்கும். அன்றைக்கே என்ன பண்ணுறாரு, கவர்னரை பார்த்து கொடுக்குறாரு. ஆனால் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை, பின்வாசல் வழியாக போயிட்டார். கேபி ராமலிங்கம் தான் சந்தித்தார். இது அருமையான வாய்ப்பு. ஏன் இதை அவர் பயன்படுத்த தவறினார்? ஆதர்ஜான் பேசியிருப்பார் போல. இந்த கேள்வி பத்திரிகையாளர்களை இவர் பல தடவை மடக்கின போதும் எந்த பத்திரிகையாளரும் கேட்கவில்லை. ஏன் சார் ஃபேக் பாஸ்போர்ட்டை அவ்வளோ வீரியமாக பேசுனீங்களே, ஏஜென்சி விசாரணை கேட்டீங்களே, அதற்கு பிறகு நீங்கள் ஏன் சார் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு யாருமே கேட்கல. இது வந்து அவருடைய இது. ஆனாலும் பல விஷயங்களில் கொண்டு வந்தார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கேக்குள்ளே ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். ஈவன் சிஎம்முக்கு எதிராகவே அந்த மெட்ரோ ஊழல் பற்றி பேசினார். நீங்கள் கூட சொன்னீங்க டைரெக்டாக சிபிஐ வரலாம், ஏன்னா மத்திய அரசு நிதி சம்மந்தப்பட்டதுன்னு. அது எந்த லெவலில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவர் போட்ட பற்ற வச்ச இது பெருசாக வெடிச்சுது ஒரு பார்ட்டு, அது ஒரு இது. அதுக்கப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் 2 நான் வெளியிடுவேன்,
கூட இருக்கிறவங்க அடிப்பேன்னு அடிச்சார். இந்த கூட்டணி தர்மத்தெல்லாம் மீறி அடிச்சாரு. எல்லாம் பண்ணாரு. ஆனா அத ஒரு ட்ரங்க் பெட்டியில போட்டு கொண்டு போய் கவர்னர்ட்ட குடுத்துட்டு வந்தாரு. அத தாண்டி அது சம்மந்தமா பேச இல்ல, பேட்டி இல்ல. தங்கப்பட்டியில் என்ன இருந்துச்சு? பழைய நியூஸ் பேப்பரா? என்ன இருந்துச்சுன்னு கவர்னருக்கு தான் தெரியும். ஓகே. ம். அப்போ அதுலயும் வந்து அவரு பெருசா ஒண்ணும் செயல்படல. ஆனால் சின்ன சின்ன சம்பவங்கள் அவ்வப்போது வர்றதுல ஏதாவது இது பண்ணி அந்த ட்விட்டர்ல இந்த இத பார்த்துக்கிட்டாங்களே தவிர, பெரிய விஷயங்கள் செந்தில் பாலாஜி இஷ்யூ பெருசா வந்துச்சு. அந்த ரூ. 10 மேட்ரு. அவர் மாவட்டம் தான். கொங்கு மண்டலம் தான். பெருசா போராட்டமோ எதுவுமே பண்ணல. உப்பு பெறாத விஷயத்துக்கு இங்க வள்ளூர் கோட்டத்துல போராட்டம் நடத்தினாரு. இங்க வந்து செந்தில் பாலாஜியுடைய ஊழல் அந்த பிரச்சனையில பெருசா அவர் ரியாக்ட் பண்ணவே இல்ல. மணல வந்து அப்படி கையில எடுத்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நெருக்கடி குடுத்துருக்கலாம். பண்ணல. ஆனாலும் பாத யாத்திரை போறேன்னு கிளம்புனாரு. இந்த பாத யாத்திரை அவரு சொல்ற மாரி வினோதமான பாத யாத்திரை தான். ஒரு இடம் போவாரு, லைட்டா நடப்பாரு, அப்புறம் வண்டியில ஏறி போவாரு, பேசுவாரு. மறுநாள் சென்னைக்கு வந்துருவாரு. மறுபடியும் போவாரு, பாத யாத்திரை கன்டின்யூ பண்ணுவாரு. இது பண்ணுவாரு, மறுபடியும் சென்னைக்கு வந்துருவாரு. இதே மாதிரி ஒரு பாத யாத்திரை போச்சு. நீங்க மிக்ஜாம் புயல் லேட்டஸ்ட்டா அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு சொல்றேன். ஒண்ணும் இல்லாதப்பவே நீங்க ஒரு சின்ன கால் அளவு தண்ணீல படகுல போயி பெரிய மீம்ஸ்லாம் மாறுச்சு. ஆனால் உங்களுக்கு கப்பல் போற அளவுக்கு இடம் குடுத்தாங்க. வட சென்னையில தண்ணி தேங்குச்சு. பெரிய இது. என்ன ரீச் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா, அத பத்தி பெருசா இந்த பேச்சுகள் இந்த ட்விட்டர்ல இருந்தது தவிர, செயல்பாடுன்றது இது. பிஜேபியினர் இறங்கி முன்ன விட நான் பார்த்ததுல நிவாரண பணிகள்ல செயல்பட்டாங்க. அது மறுப்பதற்கு இல்லை. கமலாலயத்திலேயே நிவாரண பணிகள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன். ஆமா. ஆனாலும் இவர் இந்த வேலைய பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ரீச் ஜாஸ்தியாயிருக்கும். அப்ப என்னுடைய இது என்னன்னா, இவர் ஒரு அரசியல் பண்ணுகிறார். கூட இருக்கிற ஏடிஎம்கே வெளியில போற அளவுக்கு இவர் ஒரு அரசியல் பண்ணாரு. இன்னைக்கு ஏடிஎம்கே வெளிய நிக்குதுன்னா, முதல் காரணம் அண்ணாமலை. என்னமோ பிரச்சனை. அண்ணாமலையுடைய இது ஒரு பார்ட்டு. 2வது கட்சிக்குள்ளேயே ஒரு கட்சிய பலப்படுத்துறதுல தனக்கு வேண்டிய ஆட்கள ஓரங்கட்டுறதுலயும் வெற்றி பெற்றார் ஒரு பார்ட்டு. ஆளுநரை தனக்கு சமமான ஒரு அதிகார மையமாக நினைத்து அரசியல் பண்ணார். அது வந்து இன்னை வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பேருக்கு நடுவுல. என்ன பண்ணி போறோ தெரியல. அது ஒரு தனியா ஓடுது. இது எல்லாத்தையும் மீறி அவருக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா, இந்த மாதிரி டே டு டே அரசியல் மாரி தொடர்றதுல ஒரு பெரிய ஒரு செக்ஷன வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இன்னைக்கும் டெல்லி தலைமை அவர வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இத தான் நான் அண்ணாமலையுடைய அரசியலா பார்க்குறேன். திமுகவுக்கு எதிரா பெருசா ஒண்ணும் அவர் பண்ணல. அப்படின்றதும் பார்க்கறதுக்கு பெருசா தெரியும். ஆனா இதெல்லாம் இவரு பண்ணியிருந்தாருன்னா, ஆட்டம் கண்டிருக்கும் திமுக அப்படின்றது இல்லை. வாட்ஸ் யுவர் அப்சர்வேஷன் லியோ? சார் சார் சொன்ன மாதிரி வந்து முன்னாடி பேசணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இடத்த வந்து அண்ணாமலை பூர்த்தி செய்யணும்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அது பர்டிகுலராக சூஸ் பண்ணுறாரு. எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி பேசுகிறார். அப்படி இல்லாமல் ஒரு பொதுவாக எல்லாரையும் வந்து இப்போ மணல் விவகாரமாகட்டும் இந்த மழை விவகாரமாகட்டும் ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்தால் வந்து இன்னுமே வந்து அவர் ஷைனாக இருப்பார். ஸோ அந்த இடங்கள்லாம் தவற விட்டார். அதே போல் கட்சியில் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து உள்ள வந்து கட்சியில் மூத்த தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐபிஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் கட்சியில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டு முன்னணிக்கு வந்தார். அது எந்த அளவுக்கு அண்ணாமலை ஸ்கூல் படிச்சுக்கும் போது கட்சியில் இருந்தவங்கலாம் இருக்காங்கப்பா, நீ என்னப்பா ஐபிஎஸ் படிக்கணும்னு சொல்லுங்கிற? ஸ்கூல் படிக்கும்போது கட்சியில் அவர்லாம் ஒதுக்கிட்டு வந்து அரசியல் பண்ணுறாரு. அது பார்க்கறதுக்கு நல்லா பண்ணுறாரு, ஒதுக்கிட்டாரு, நல்லா அரசியல் பண்ணுறான்னு தோணும். பட் எந்த அளவுக்கு அது அவர் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நாளைக்கே கட்சி பதவியை விட்டு தூக்குனாங்கன்னா ஒருத்தவங்க மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் அது. நான் திரு அண்ணாமலை அவர்களை எப்படி பார்க்கிறேன் என்றால், ஃபஸ்ட்டு வந்து திரு அண்ணாமலை அவர்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், இந்த நார்த் இந்தியாவில் பண்ணுற மாதிரி மத அரசியலை தமிழ்நாட்டில் ஒரு செய்யல. எனக்கு உண்மையிலேயே அவருக்கு பாராட்டுறேன். ஃபஸ்ட்டு 2 காரணம். ஒன்று, அவருக்கு நல்லா தெரியுது இங்கே வந்து சாமிக்காக போராட்டம் நடத்தினா மண்டை மேலே போடுவாங்கிறது அவருக்கு தெரியுது. எடுபடாது என்பதை அவருக்கு புரிந்து இருக்கிறது. அதனால அந்த அவர் பண்ண ஒரே தப்பு அந்த திருக்காட்டுப்பள்ளி லாவண்யா உள்ள மேட்ரு. அதுக்கப்புறம் அறநிலைத்துறை எப்போது இது பண்ணி தட் இஸ் ஃபைன். அது அவங்க அரசியல். அது நான் பெருசு. நான் இந்த இரு சமூகத்து அது மாதிரி இப்போ அவரு பண்ணலை. அது எனக்கு உள்ளபடி எனக்கு சந்தோஷம். அது பண்ணலன்ட்டு. எச்ராஜாட்ட கொடுங்க, எப்படி பேசுவார், பெரியார் சிலை ஓடப்பேன் கிடைப்பேன், அந்த மாதிரி வேலையை பண்ணல. இன்னும் சில நிறைய நேர்வுகளில் ஃபேராக சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் குறை சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று, அவர் ஒரு வளரும் தலைவர். அவர் சார்ந்த கட்சி தவறாக இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு வளரும் தலைவர். தன்னை வளர்த்து கொள்ளத்தான் அவர் அந்த கட்சியில் தீவிர முயற்சிகளை எல்லாரும் பண்ணுவாங்க. அதை இவரும் செய்கிறார். ஆனால் நீங்கள் 2 பேருமே குறிப்பிட்டது போல அண்ணாமலையோட ஓப்பனிங் நல்லா இருக்குது, பினிஷிங் சரியில்லை.
நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் 1ல் இருந்த எஃபெக்ட் டிஎம்கே ஃபைல்ஸ் 2ல் இல்லை. அண்ட் ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா பர்சீவ் பண்ண மாட்டேங்கிறாரு. தொடக்கத்தோட சரி விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கறதுக்கு போயிட்டாரு. ரொம்ப அழகான உதாரணம் பாஸ்போர்ட். அண்டு நம்மளை எல்லாத்தையும் விட தேச பாதுகாப்புல ரொம்ப தீவிர கவனம் செலுத்துவாங்க. கீழே கையெழுத்து போடும்போதே பார்த்தீங்கன்னா என்றென்றும் தேசப்பணியில். நம்மளாம் என்ன தோசை பணியில இருக்கோம்? எல்லாரும் தேச பணியில் தான் இருக்காங்க அப்படின்னு கீழே போடுவாங்க. ஸோ அவர்கள் வந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் பர்சீவ் பண்ணியிருக்கணும், அது பண்ணலை. செந்தில் பாலாஜி மேட்ரா அவர் என்றைக்குமே பேசுனதான்னு எனக்கு தெரியல. மணல் மேட்ரா அவர் எடுக்காதது எனக்கு உள்ளபடியே வருத்தம். இது போக நம்ம ஒரு மீடியாவாக எவ்வளவு ஸ்கேம்ஸ், திமுக ஸ்கேம்ஸ் எடுத்து நம்ம வெளியில் விடுறோம். அவர்கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிசோர்ஸஸ்க்கு அவர் இன்னும் ஏராளமான விஷயங்களே சொல்லலாம். ஏன் இதை நான் அவர் பண்ணணும் இல்லை வேறு யாரும் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, ஒரு ஆளுங்கட்சியை எல்லாரும் சேர்ந்து செக்கில் வச்சாதாங்க ஆட்சி கரெக்டாக நடக்கும். நான் ஒரு பக்கம் கேள்வி கேட்கணும், அண்ணன் சீமான் ஒரு பக்கம் கேள்வி கேட்கணும், திரு அண்ணாமலை அவர்கள் கேட்கணும், எடப்பாடி பழனிசாமி கேட்கணும். இப்படி எல்லாரும் கேட்டால் தான் சரி, எல்லாரும் பேசுகிறாங்கப்பா, அவங்க தவறை திருத்திப்பாங்க. கூட்டணி கட்சியில் விட்டீங்க, அவங்க நிலைவுத்தாங்க பாஸ். அவங்கெல்லாம் கட்சியாக வேணால் பார்க்கறது இல்லை. கே பாலகிருஷ்ணன், ஒரு முத்தரசன், ஜவாஹிருல்லா, திருமாவளவன் ஆகியோர் எல்லாம் திமுகவில் நம்ம ஏட்டையாக விட அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு மரியாதை. இனிமேல் பேசாதீங்க, ரொம்ப திட்டி போடுவாங்க. நான் சொல்லிட்டேன். முத்தரசனா நான் திமுக ஒரு காலத்துலையும் குறை சொல்ல மாட்டேன்னு பேசுகிறேன் பார்த்தீங்களா? சங்கல்பம் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் அணிலாம் அது மாறிடுச்சு. அவங்க அவ்வளோதாங்க. இந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த திமுகவே இந்த வாட்டி இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 2 சீட்லாம் கொடுக்கக்கூடாது. வெஸ்ட் பெங்காலே இருக்கிற இடம் தெரியாமல் நீ சுற்றி நிறு, உனக்கு எதுக்கு 2 சீட்டு, ஒரு சீட்டு வேணா வாயில போ, இன்னும் வரட்டி விட்டுறணும். என்ன நடக்குன்னு சொல்லுங்கள்? அப்படியே இருக்கிறேன்னு வாங்கிப்பாங்க. ஒரு சீட்டா சரி, அடுத்த வாட்டியாவது பார்த்து அசம்பிளியில் அப்படின்னு வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை மட்டும் குறைச்சிடாதீங்க அப்படின்னு வாங்கிப்பாங்க. போன தடவை போட்டு கொடுத்த மாதிரி கொடுங்கன்ட்டு. இவங்களுக்கு கூச்ச நச்சம்லாம் இல்லை, சும்மா சிவப்பு கொடி போட்டுட்டு சுற்றுறானுங்க. எனக்கு அதனால அவங்க பற்றி நான் பேசுறது நேர வரையான்னு நினைக்கிறேன். திருமாமலே நான் நம்பிக்கை எடுத்துட்டேன். பிஎம்கே எங்கே திமுக கூட்டில் வந்துட போதோன்றதுக்காக எல்லாம் மீறி போய் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்களதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம், அது பின்னாடி பேசுகிறேன். ஸோ எனக்கு இவர் திரு அண்ணாமலை அவர்களின் செயல்பாடுகளில் அவர் வளரணும்னு நினச்சாருன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக செய்யும் அரசியல் தான் அவரை வளர்த்தும். அவருக்கென்று ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அதை சரிவர வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் இவ்வளோ நாள் இந்த ஃபேன் ஃபாலோயிங் வளர்ந்தது திருக்காட்டுப்பள்ளி லாவணியை மதமாற்றம் பேசுனதுக்காக இல்லை, திமுகவுக்கு எதிராக அவர் பேசியதற்காக தான் இந்த ஃபேன் ஃபாலோயிங் வளர்ந்துருக்கு. அதை கல்டிவேட் பண்ணணும்னா இவர் அக்ரெசிவாக ஆன்டி கவர்மெண்ட் பாலிட்டிக்ஸு பண்ணணும். அதான் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஏடிஎம்கேவோட ஒப்பிடும்போது இவரோட ரியாக்ஷன் டைம்லாம் நல்லா இருக்குது. அண்ட் த சேம் டைம் கட்சின்றது சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இருக்குன்ட்டு அண்ணாமலை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சோண்டு தான் இருக்குது சோஷியல் மீடியாவில், கிரவுண்டில் தான் கட்சி இருக்குது. ஸோ அவர் இந்த எண்மக்கள் அந்த இது யாத்திரை பேர் இன்னொன்று வளரும் தலைவர். அவர் அவங்க கட்சிக்காரங்க போராட்டத்துல எல்லாம் யாத்திரைக்காக வசூல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து திராவிட கட்சிகளுக்கு அந்த பேர் இருக்குது. நீங்கள் அதுக்கு மாற்றுனுங்க வர்றீங்க. அவங்க கூட இவ்வளோ மிரட்டி கேட்க மாட்டாங்க, ஏகப்பட்டது கேட்குறாங்கன்ட்டு சொல்கிறது திரு அண்ணாமலை அவர்களுக்கு நல்லதில்லை. அவர் இதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும், குறைக்க வேண்டும். இதுதான் ரவுடி பசங்க சார், ரவுடிங்கள தாதா கலை. அது என்ன பண்ணுறது, அவன் தான் என் கட்சியில் வந்து சேர்றான்றாரு, நான் என்ன பண்ணுறது? அவன் பாதுகாப்பு தானே, என்கவுண்டர் இதெல்லாம் தப்பிச்சுக்கு தான் வந்து சேர்றாங்க. ஆமாம். ஸோ இதுதான் அவரை பற்றி எனது பார்வை. பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எவ்வளவு பெரிய சக்தியோ அதற்கு சற்றும் குறைந்ததல்ல அப்படின்றது சீமான். அவர் எடுக்கிற சப்ஜெக்டுகள், அவர் பேசுகிறது, அவருடைய ஃபாலோவர்ஸு ப்ளஸ்ஸு அவர் வந்து தனியாக கட்சியை கொண்டு போகிறது, இது எல்லாமே பெரிய அளவு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ரீச் இருக்குது. இந்த வருஷம் அவர் எப்படி கெயின் பண்ணார், என்ன பண்ணாருன்ற இந்த வருடம் என்று சொன்னால் நான் வந்து திரு சீமானோட செயல்பாடுகளை ரொம்ப நான் குறிப்பாக கவனித்தது இந்த கடலில் பேனா செலை வைக்கிறதுக்கு அவர் நேரடியாக கருத்து கேட்பு அங்கே தானே சொன்னார், பேனா சிலை உடைப்பேன் வச்சா உடைப்பேன் அப்படின்னா. அது எதிர்பார்க்கல திமுக யாருமே எதிர்பார்க்கல. அங்கேயும் போய் கலெக்ட் பண்ணாங்க, அவர் பேசவே விடல, வரான்னு தெரியும், தெரிஞ்சே அங்கே போய் கும்பல் சேர்ந்துக்கிட்டு போய் பண்ணாங்க. அண்டு அவரோட அக்ரெசிவ் பாலிடிக்ஸ், டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டான அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் இந்த ஆண்டில் குறைந்திருக்கிறதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. வழக்கமாக திமுகவை சீமான் செய்யும் அளவுக்கான விமர்சனம் இந்த 2023 குறைவாக இருந்தது என்று நான் பார்த்தேன். ஒருவேளை அவருக்கு எதிராக அந்த வழக்கை வந்து கையில் எடுத்து அது வந்து உளவுத்துறை ஏற்பாடாக கூட இருக்கு. உளவுத்துறை தான். ஆமா, நான் நீங்க போலீஸ் பீட் இத்தனை வருஷமா பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஏற்பாடாக இருக்கலாம்.
அப்படின்னு கொஞ்சம் அவங்க ஏற்பாடு தான், அவங்க மலுப்பு. ஏற்பாடு தான், அவங்க ஏற்பாடு தான். திடீர்னு வீரலட்சுமி தைரியலட்சுமின்னு யாரோ வந்தாங்க, பண்ணாங்க. லாஸ்ட்ல இவங்க கூட்டு வந்த ஆள அவங்கள எட்டி மிதிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ வந்து அந்த பிரச்சனைகள்ல வந்து ஒருவேளை எனக்கு அது பத்தி எக்ஸாக்ட்டா தெரியல. அது உளவுத்துறை வேலை. அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. பட் அதுல ஏதாவது டீல் இருந்துச்சான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால நான் அது குறித்து பேசவே இல்லை. ஆனால் நான் ஃபீல் பண்ணது, அவரு அண்ணன் திரு சீமான் அவர்களோட பலமும், அண்ணாமலைக்கு என்ன பலமோ அதே மாரி திமுகவ விமர்சனம் செய்றது தான் அண்ணன் திரு சீமான் அவர்களோட பலமே. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல பர்ட்டிகுலர்லி அந்த பேனா சிலைக்கு பேசும்போது இருந்த சீமான் வேற. இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2023ல சீமானோட அக்ரஷன் அகைன்ஸ்ட் டிஎம்கே குறைந்திருக்கிறதோ அப்படின்ட்டு பேனா சிலைக்கு பேசினார்ல, ஆ, அதுக்கு தான் அந்த வழக்கு வந்தது அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். எனக்கு அது இவ்வளோ பத்தி அக்ரெசிவா தெரியல. வந்து வேற யாரும் எடப்பாடி பழனிசாமியே பேசலையே, கடல்ல பேனா சிலை வைக்கக்கூடாதுன்னு அவரே பேசல. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் உடைப்புன்னு சொன்னா வந்து அதுவும் ஆளுங்கட்சிக்கு எதிராக, திராவிட மாடலுக்கு எதிராக, திமுக எதிராக பேசினா வந்து சும்மா விட்டுருவாங்களா? அதுக்காக வந்து வேண்டுமென்றே வந்து சரி, இப்போ என்னப்பா வரவேற்கப்பட்ட. சொல்ல வர, 2 பேருக்குள்ள ஒரு உள்குத்து இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா சார். சார் அது எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு போட்ட கொஞ்ச நாள்லயே வந்து ஒருவேளை மோடிய ஏதோ ஒரு ரீசன் சொன்னார். திமுகவையும் நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது ஸ்டேட்மெண்ட். சொன்ன ஞாபகம் இருக்கு. ராமநாதபுரத்துல ராமநாதபுரத்துல மோடி நின்னா கேண்டிடேட் போட மாட்டேன்னாரு. ஆமா ஆமா. மோடியை எதிர்த்து பொது வேட்பாளர் நிறுத்தினீங்கன்னா நான் வாபஸ் வாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார், நான் தேவைப்பட்டா திமுக இந்த நிலைப்பாட்டை எடுத்தா நான் ஆதரவுமே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆதரவே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதெல்லாம் ரொம்ப அது ராமநாதபுரத்துல மோடி நிக்கிறது சம்பந்தமான விஷயம். இல்ல, அதுக்கப்புறமே டைல்யூஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு தான் நான் பார்க்கிறேன். இதோட நீட்சி எங்க போகும்னா, இப்போ ஏன் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏடிஎம்கே திட்டலாம், அமைதியா இருங்கன்றது இது 2024க்கும் நீண்டு போனால் பாசிபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் ஏன் ஜெயலலிதா அந்த காலத்துல பண்ணாததா? தேமுதிக கூப்பிட்டு நீ ஏன் கூட கூட்டணி வேணாம், அவன் கூட கூட்டணி வைக்காது, இந்தா துட்டு. தனியா போகணும். பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் திரு சீமான் அவர்களுக்கும் நாம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அவருக்கும் தெரியும். திமுக எதிர்ப்பு அரசியலில் தான் அவர் வளர்ந்தார். திமுக எதிர்ப்பு அரசியலில் தான் அவரை மேலும் வளர்க்கும்ன்றது அண்ணன் திரு சீமான் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அப்படின்ட்டு தான் இன்னொன்னு ஏடிஎம் கொஞ்சம் லைட்டா பின்வாங்கும் போது அந்த இடத்துல பூந்து அடிச்சாதான் கெயின் பண்ண முடியும். கெயின் பண்ண முடியும். நம்ம பேசுனதுல குறிப்பா அதிமுக பலவீனமா இருக்குது அப்படின்றதான் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல இவர் உள்ள இறங்கி அதே மாதிரி இளைஞர்களுடைய கரெக்டா சொல்றாரு இவர் சொல்றதுதான் கரெக்டுன்ற இதுக்கும் அவருடைய இது முக்கியம். அப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே எதிராக அடிக்கும் பொழுது இளைஞர்களுடைய இது இவருக்கு டிஃபிகல்ட்டியே கிடையாது. இந்த பாருப்பா, நான் நீங்க கூட்டணி வைக்க போறது இல்லை, ஏடிஎம்கே கூட இல்லையா, அவ்வளவுதான். ஏடிஎம்கே ஒன்று தான், டிஎம்கே ஒன்று தான், நீ பட்டு சமமாக இருக்கணும். ஆனா இவர்களோட தாக்குதல் திமுகவோட அதிமுக மீது அதிகம் இருப்பதாக, அதுவும் செகண்ட் ஹாஃப்ல நான் ஃபீல் பண்ணேன். நான் இந்த புயல் நிவாரண இதுல கூட பெருசா அந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவா, ஏன்னா அவருடைய ஸ்டைல் தெரியும். அதை அடிச்சா நல்லா சொல்றாரு, இந்த பாயிண்ட் நல்லா இருக்கு, இந்த மாதிரி பண்ணிருக்கலாமேன்னு அடிக்கிறாரு. ஆனா வந்து வலுவா இல்லை அப்படின்றது அதான் அதை புரிஞ்சுக்கணும். அவரோட ஸ்ட்ரென்த் எதுன்றது அண்ணன் திரு சீமான் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்ட்ரென்த்தில் ப்ளே பண்ணாருன்னா ஹி ஹாஸ் அ ஃபியூச்சர். இன்னொன்று விஜய் அரசியலை அவர் வரவேற்கிறாரு. வந்தால் தானேங்க தெரியும் விஜய் எவ்வளோ ஓட்டு இவர் ஓட்டை தூக்கின்னு போகிறாருன்னு. இப்போதைக்கு இவர் தூக்கிட்டு போகிற மாதிரி ஓட்டு இல்லை, அதனால தெரியும் தம்பி விஜய். இன்னொன்று சினிமாக்காரங்களை பற்றி எதிர்த்து அவர் என்றைக்குமே பேசுனது இல்லையே. ஆமாம், ஊரே வந்து கத்தி படம் லைக்கா கம்பெனி வரக்கூடாதுன்ட்டு எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தப்போ இவரும் தமிழ் தேசிய தலைவர் தானே, கத்தியாவது கித்தியாவது லட்சம் பத்தி பற்றி பேசிட்டு இருக்கேன் போன்னு தானே சொன்னார். சினிமாக்காரங்க பிரச்சனைனா அண்ணன் பம்மிடுவார், உண்மைதான் அது. வேற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீராவேசமாக தொடர்ந்து உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர். சினிமாக்காரங்க பிரச்சனை அது இல்ல அது கத்தி படத்துக்கு பேசலாம். அதுக்கு வந்து பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அந்த டைம்ல. நிறைய இருக்கு. அதுதான் சோல் ஆன்டி. இன்னொன்னு, என்னைக்காவது ரெட் ஜெயண்ட் பத்தி பேசியிருக்காரா? தம்பி பேச மாட்டார். இப்போ ரெட் ஜெயண்ட்டை விட்டுட்டு திமுக எதிர்ப்பு எப்படி பேசுவீங்க? ஒற்றை எடுத்த நிறுவனத்தை பத்தி பேசியிருக்காரா? மணலை பத்தி பேசியிருக்காரா? விடுங்க. ரெண்டு பெரிய மாற்று சக்திகள் பற்றி பேசணும். இப்போ இவங்க கிட்ட வருவோம். திமுகவோட இருக்கிற கூட்டணி கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய இயக்கங்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இல்லை 2021 இவர்களுடைய செயல்பாடுன்றது வந்து சுருங்கி போச்சு. பொதுவாக காங்கிரஸ் எப்போவுமே அது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குதோ எனக்கு என்னென்னா இருப்பாங்க, அந்த செயல்பாடு தான் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போராட்ட காலத்தில் இருப்பாங்க, மக்களுக்கான பிரச்சனையில் நிற்பாங்க. அவங்க நிற்கலனாலும் அவங்களுடைய தொழிற்சங்கங்கள் மற்றது இழுத்துட்டு வந்துடும். ஆனால் ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய எதிர்ப்புன்றது இல்லாமல் வாய்மூடி மௌனமாக போய்
இவங்க சொன்னால் கவர்னருக்கு எதிராக அந்த மாதிரி விஷயங்களில் போயிட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு போய் நிற்கிறாங்க அப்படின்னா, வெள்ள நிவாரணத்தில் நல்லா பண்ணாங்க போ, நிவாரணம் 6000 ரூபா கரெக்டு அப்படின்னு ஒருத்தரும், இன்னொருத்தர் நான் எந்த காலத்திலும் எதிர்க்க மாட்டேன், திமுகவை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு விட்டால் பிஜேபி வந்துடும். இந்த மாதிரி ஒரு இதில் போய் சுருங்கி போய் நிற்கிறாங்க. காங்கிரஸ் அழகிரி வந்து தான் தலைவராக இருக்கிறதே இவங்களால தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா திமுக எதிர்ப்பு என்னைக்கு திமுக ஆதரவு மாறுதோ அன்னைக்கு அழகிரி இருக்க மாட்டார் அப்படின்றது அவருக்கும் தெரியும். அப்போ இதுக்காகவே அவங்க வந்து அரசியல் நடத்துகிறாங்களோ, சுத்தமாக கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் போகிற நிலைமை இது போகுது. திருமாவளவன் சொல்லவே தேவையில்ல. வேங்கை வயல்லேருந்து பல விஷயங்களில் ஒரு ஆதரவு நிலைப்பாடே எடுத்துட்டு அந்த அக்ரெசிவ் இல்லாதனால இன்றைக்கி கிட்டத்தட்ட சுருங்கி போய் பொன்முடி வழக்கெல்லாம் ஆதரிக்கிற நிலைமைக்கு இடதுசாரிகள் திருமாவளவன் ஒரு ஊழல் வழக்கை கருத்து சொல்லாமல் போகலாம், மௌனமாக போயிடலாம். ஆனால் அதுக்கு கருத்து மட்டும் இல்லை, ஆதரவு சொல்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு போகிறாங்க. நீதிபதிக்கு எதிராகவே பேசியிருக்காரு, அப்படி தான் சொன்னாங்க. மவுண்ட் ரோட்டில் நல்ல பார்க்கிங் வசதியோட ஏதாவது கல்யாண மண்டபம் இருக்கு? இனிமேல் தான் கட்டணும், யாராவது தேட்டர் வச்சு கட்டினா தான் உண்டு. இல்லை அந்த பக்கம் இந்த சாந்தி தேட்டரு, இது ராயப்பேட்டா இருக்கு, பக்கம் அறிவாலயம் இருக்குது. இல்லை அது இந்த பக்கம், நான் அந்த ஏரியாவில் சொல்கிறேன். சாந்தி தேட்டரு, ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் இல்லை ம் ஜிம்கானா கிளப் வேணா இருக்குது. ரொம்ப பணக்காரங்களுக்குங்க பார்க்கிங். சரி, இல்லை நீ பேசுனதோட தொடர்ச்சி தான். சமூக நலக்கூடம் வேணா இருக்குது சிந்தாரிப்பேட்டில். அதெல்லாம் சின்னது. ம் சத்தியமூர்த்தி போனால் கல்யாண மண்டபத்துக்கு வாடகை விட்டுலான்னு நினைக்கிறேன் நான். மழை காலத்தில் தண்ணி தேங்கும், பரவாயில்லையா? அது மழை காலம் தவிர்த்து மற்ற பார்க்கிங் பெரிய பார்க்கிங், பெரிய parking. எத்தனை பார்க்கிங் கார் வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். போறீங்களா? கொடிக்கம்பம் தான் உனக்கு குறுக்கிறது. அதுக்கு தான் அது லாய்க்கு. திமுகவின் தொங்கு சதையாக திமுகவுக்கு டிஃபெண்ட் பண்றதெல்லாம் தாண்டி எனக்கு சீட்டு வேணுமா இல்லையான்ட்டு காங்கிரஸ் தலைவர்கிட்ட பேசுறதோட திமுக தலைவர்கிட்ட ஏங்க என்ன போடணும்னு அங்கே சொல்லுங்க. இது வந்து விட்டது. அது காங்கிரஸ்க்கு மட்டும் இல்லை, மற்ற கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கே அப்படி வந்துருச்சு. நான் ஒன்று ஒன்றா போகலாம். ஸோ இது காங்கிரஸ். கடைசியாக எனது அருமை நண்பர் அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்கள் இருந்தபோது தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி என்று ஒரு கட்சி இருந்ததாக. அவர் பெரிய அண்ணாமலை. ஆமாம், எங்க அடிப்பாருன்னே தெரியாது, அடிப்பார். பக்கத்தில் இன்னொரு அடி விடும். அது பண்ணணும். அதுக்கு அவர் தலைவராக இருந்ததுக்கு பிறகு காமராஜர் ஆட்சியை கொண்டு வரும்ன்ற பேச்சு கூட வரல தானே. காமராஜர் நினச்சி காமராஜர் பேரையே சொல்லல சார் யாரும். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன், நான் சீரியஸாக சொல்கிறேன், இயற்கை நியதி அதுதான். தகுதி இல்லாதது பிழைக்காது. காங்கிரஸ் கட்சி மற்ற ஸ்டேட்டை விட்டுருங்க, நான் மற்ற ஸ்டேட்டில் காங்கிரஸ் வலுவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் வலுவாக இருக்கணும்னு நான் நினைத்தது உண்டு. வலுவாகிறதுக்கான எந்த தகுதியும் இல்லாத ஒரு கட்சியாக காங்கிரஸ் மாறிவிட்டது. அந்த சொத்து இது இப்போ இந்த சத்தியமூர்த்தி பவன் இந்த இது கூட்டுறாங்களா, காமராஜரால் கூட்டுறாங்களா, அது மாதிரி சத்தியமூர்த்தி பவனையும் மண்டபம் ஆக்கிட்டிங்கன்னா இந்த குன்றவன் தலைவர் வேறு எதுவும் வருவாங்க இல்லை, அப்போ மட்டும்தான் இங்கே போஸ்ட் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். பேசாமல் வாடகை விட்டுருங்க. அது கொஞ்சம் இச்சிட்டு கூட கொஞ்சம் நல்ல ஷாமியானெல்லாம் இது போட்டு நல்லா கொஞ்சம் பில்டிங் நல்லா கட்டிட்டிங்கன்னா பார்க்கிங் வசதியோட சிறந்த திருமண வேணா அழகிரி திருமண மகால்னு கூட பேரை வச்சுக்கோங்க. பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா அது கல்யாண மண்டபம் ஆக்கிட்டு நீங்கள் போயிடுங்க. உங்களுக்குலாம் கட்சி தேவையில்லை. நான் தான் சொல்வேன், அது காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்சி தேவையில்லை. மூடிட்டு போயிடுங்க. ராகுல் காந்தி வந்தால் மட்டும் அப்படியே எடுக்கிறது, ராகுல்ஜிக்கு இப்படின்னு பேசுறது, மூடிட்டு போயிடுங்க. சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவர்களின் வீழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். சோவியத் யூனியன் வீழ்ந்த போது சின்ன பையனாக இருந்தேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நடாது இவ்வளோ பெரிய சோவியத் பிளாக்கு விழுந்துருச்சு, வேர்ல்டு ஆர்டர் எப்படி மாறும் அப்படிலாம் நான் நினச்சிட்டு அந்த டைமில் தான் குளோபலைசேஷனும் காட்டு எல்லாம் நேரடியாக வருது. அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் மேலே இருக்கும்ல, இப்போ 25 ஆண்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். இந்த 25 ஆண்டுகளில் இடதுசாரி தத்துவங்கள் உலகெங்கிலுமே பின்னடைவை சந்தித்திருக்கிறதுன்றதை நான் பார்க்குறேன். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்டுகள் இந்திய சூழ்நிலைக்கு ஏற்ப மார்க்சியத்தை பொருத்தாததன் விளைவு தான் இன்றைக்கு இப்படி இருக்கிறார்கள். ஏன்னா 90களோட இறுதி வரைக்கும் அவங்க சாதியை புறக்கணிச்சிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? வர்க்கம் தான், ஜாதியை பற்றி பேசாதுன்னு வாங்க. ஸோ அவங்களோட வீழ்ச்சியை நான் பார்க்குறேன். திரு பாலகிருஷ்ணன் மற்றும் சிறு சிபிஐயை சேர்ந்த திரு முத்தரசன் அவர்கள் ஆகட்டும், அதிகபட்ச லட்சியம் திமுகவோட கூட்டணி வச்சு 2 சீட்டு வாங்குறதுன்றதை தாண்டி எதுவும் இல்லை. காடர்ஸே குறைஞ்சிட்டாங்களா முத்தலி? காடர்ஸ்லாம் பழைய மாதிரிலாம் காடர்ஸ் வாலிபர் சங்கத்தெல்லாம் டைஃபிலாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க தெரியும்? எனக்கு தெரியும்பா.
சார் போராட்டம் நடக்கும், போலீஸே திருப்பி அடிப்பாங்க. போலீஸ் அடிக்க வந்தாங்கன்னா அந்த டைமில் போலீஸ் வந்து அவங்க மட்டும் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருப்பாங்க டைஃபி. டைஃபி பார்த்தா ஒரு பயம் வரும் எல்லாத்துக்கும். அப்படி இருந்த இப்போ டைஃபி இருக்கா இல்லைன்னே தெரியல. அந்த தலைமையின் வீழ்ச்சி மட்டுமல்ல, தத்துவங்களின் வீழ்ச்சியும் கூட. இன்னொன்று வந்து பார்ட்டியுடைய முக்கியமான அம்சம் சொல்கிறது வந்து தொழிலாளி வர்க்கத்திலேருந்து வர்றவங்க வந்து தலைமை தாங்கணும். ஆமாம். அந்த புரட்சிகர எண்ணம் இருக்கும், போராட்ட உணர்வு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அங்கேயும் எடுத்துக்கங்க, இங்கேயும் எடுத்துக்கங்க. ஒயிட் காலர்ஸ், இந்த வங்கி இது மாதிரி இருக்க வர்றவங்க கட்சி தலைமைக்கு வர்றாங்க. ஆனால் ரொம்ப நம்பிக்கை இழந்தது முத்தலீஃபை. கரூருக்கு அங்கே டாஸ்மாக் ஊழியர்களை போட்டு ரவுடி பயலுங்களை விட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது சிஐடி அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கு, கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க தொழிலாளி வர்க்கம், அவங்க பிரச்சனை தெரியும். இவங்க ஒயிட் காலரு, கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க, வாயை திறக்கல. இன்னைக்கு பரந்தூர், மேல்மாலை இவங்க தானே பார்த்துருக்கோம், நம்மளா போனோம். அதனால நான் நம்பிக்கை இழந்து விட்டேன். எனது அருமை தோழர் திருமாவளவன் மீதும் நான் நம்பிக்கை இழந்து விட்டேன். நான் அவங்களை பற்றிலாம் பேசுறது நேர விரையும்னு நினைக்கிறேன். இப்போது எந்த விவாதத்துலையாவது ஐஜேகே பற்றி சீரியஸாக யாராவது விவாதிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை. அவர் ஒரு புரட்சிகர கட்சி அது அப்படின்ட்டு யாராவது பேசியிருக்காங்களா? அவரே சீரியஸாக அதிகமாக. ஆமாம். அதை போல் இவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நான் பார்க்கிறேன். அதுவும் முத்தரசெல்லாம் நேற்று நான் எந்த காலத்துலையும் திமுக விமர்சனம் பண்ணி பேச மாட்டேங்க அப்படின்றது. அப்புறம் இவர் வந்து பொன்முடி இறுதி தீர்ப்புலாம் இல்லை அப்படின்னா அங்கே வரோம் இங்கே வரோம். அவங்க அதான் சொல்கிறேன்ல, ஒரு பூ வந்து அதோட நேரம், அதோட உரிய காலம் முடிஞ்சிச்சுன்னா உதிர்ந்துரும்ல, அது போல் இந்த கட்சிகளும் தத்துவங்களும் உதிர்ந்து போய்விடும். அந்த காலத்தில் சுதந்திரா கட்சிலாம் ஒரு கட்சி அன்றைக்கி வலுவாக இருந்துச்சு, இன்றைக்கி இருக்கா? அவ்வளோதான். எங்கள் பீரியடில் நான் போகும்போது சூசியில் உண்டியல் குலுக்கிட்டு எல்லா இடத்துலையும் உண்டியல் குலுக்கிட்டு இருப்பாங்க. பேருந்துகளில், அரசு பேருந்துகளில் ஏறினா நோட்டீஸ், எல்லா சீட்லேயும் நோட்டீஸை போட்டுட்டு உண்டியல் குலுக்குவாங்க. அவங்களுக்கு பேரே உண்டியல் குலுக்கி கட்சி. சந்திர மண்டலத்துக்கு நிலாவுக்கு ராக்கெட் விட்டோன்னா அங்கே 2 கம்யூனிஸ்ட் உண்டியல் குலுக்கின்னு இருப்பான்லாம் பேர் உண்டு, கிண்டல் பண்ணுவாங்க. இரும்பு கண்டுபிடிச்ச காலத்திலேயே உண்டியல் இருக்குன்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட முடியும். இருக்கட்டும், நாங்கள் மக்கள்கிட்ட சூட்கேஸ் ஒன்று நாங்கள் வாங்கலையே, நாங்கள் உண்டியலுக்கு சேர்த்து தானே, நாங்கள் உழைப்பாளி மக்கள் தானே வாங்குறோம். ₹1 ₹2 வாங்கி தானே நாங்கள் கட்சி நடத்துகிறோம். உங்களை மாதிரி போய் சூட்கேஸ் வாங்கல. இப்பெல்லாம் நாமளே பேசியிருக்கேன். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்தோன்னே எல்லாம் மாறிடுச்சு. அந்த 10 கோடி விழுந்துச்சுல்ல, 15 கோடி அங்கே விழுந்துச்சுல்ல. ஸோ இவரத்தோட திரும்ப ஒரு பெரும் தலைவராக உருவாகியிருக்க வேண்டியவர், ஒரு சரக்கு உள்ள ஒரு திரும்ப, மற்றவர்களை போல இல்லை, படிப்பாளி, சரக்கு உள்ளவர், பேஷனேட்டான ஆள். இதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவருக்கு எதிராக பல தடவை அவரை கலைஞருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், திருமாவளவன். இவருக்கு பிடிக்காது. அந்த இதெல்லாம் சந்திச்சு தான் அவர் திமுகவோட கூட்டணி மற்றதெல்லாம் வந்தது. கட்சியினரையே கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு திருமாவளவன் போய்விட்டார். இன்றைக்கி வடக்கு பகுதிகளில், வட மாவட்டங்களில் அவர்கள் கட்சி செல்வாக்கு இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது என்பதை பயன்படுத்தி கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் பல காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபடுகிறார்கள். இது திமுக ஆட்சி வந்த பிறகு அதிகரிச்சிருக்கு. ஜென்ரலாக இருக்கிற விமர்சனமே அதிகமாக இதுதான் இருக்கும். இல்லை, நான் ஜென்ரலாக அவங்க மேலெல்லாம் அந்த விமர்சனம் வைக்கும் போதெல்லாம் எல்லா கட்சிக்காரனும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், நீங்கள் விசிகே மட்டும் சொல்கிறீங்கன்ட்டு தான் நான் பேசுவேன். எல்லா கட்சிக்காரனும் பண்ணுவாங்க, இப்போ எல்லா கட்சியும் பண்ணுறாங்க, எல்லா கட்சியும் பண்ணுறான். ஆனால் நார்த்தில் இவங்க ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. நான் பேசிட்டு தான் சொல்கிறேன். நான் அதாவது என்னன்னா, கூட்டணி கட்சி போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் பஞ்சாயத்து பண்ணி இன்ஸ்பெக்டர் கேட்கலன்னு யார்ட்ட பேசுவீங்க? எம்எல்ஏ யார்ட்டாவது பேசுவீங்க. அவங்கெல்லாம் நெருக்கமாக தான் இருக்காங்க. இது நீண்ட கால பயணத்தில் திருமாவோட கோரையை அசைச்சு பார்த்துரும். ஏன்னா திருமாவளவன் விடுதலை கட்சி சிறுத்தைகள் கட்சியை தொடங்கின பிறகு தான் வடக்கில் தலித் கன்சால்டேஷன் நடந்துச்சு. 21 திமுக வெற்றி பெற்றதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக முக்கிய காரணம். அது ரிவர்ஸ் ஆகுது இந்த முறை பாருங்க. நீங்கள் தலித் ஓட்ஸ் திருமாவுக்கு வருமானு சொல்ல முடியாது. வடக்கிலே சொல்கிறேன் நான், இங்கே தெற்க விட்டுருங்க, வடக்கிலேயே ரொம்ப ப்ராமிசிங் லீடராக இருந்தார். திமுகவிலேருந்தே போயிட்டு தனியாக வந்து கூட்டணி வச்சு அவர் தேர்தல் எதிர்கொள்வார், நார்த்தில் வந்து ஒரு பெரிய தலைவராக வருவார். நானே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கல்லூரி படிக்கிற காலகட்டத்தில். இந்த டைமில் அது நடக்கும்னு நினச்சேன். பட் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கார் அவர். காலம் தானே இவங்க எல்லாரையும் இப்படி மாற்றிடுது. நம்ம என்ன பண்ண முடியும்? நான்லாம் இப்படி வந்து நான் இருந்த சிபிஎம் கட்சி இப்படி மாறுன்ட்டு நான் நினச்சேன்னா, ஒரு ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றதுக்கு இது இறுதி தீர்ப்பு இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமான்ட்டு சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் பேசுவார்னு நான் நினச்சேன்னா, கட்சி கூட்டங்களில் கடுமையான விமர்சனம் வரும். எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு வரும். பேசுவாங்க சார்.
ஆமா, கண்டிப்பா சண்டை நடக்கும். யூனிட்ல இருந்து நடக்கும். அவரு எப்படி பேசலான்னு மேல் கமிட்டில இருந்து வந்து உட்காருவாரு, பயத்தோடயே வருவாரு. ஏன்னா அவரு ஒண்ணும் பண்ண முடியாது. அவரு அங்க பிச்சை எடுத்துருவாங்க. யூனிட் மீட்டிங் நடக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை நடக்கும். அதை மினிட்ஸ் டிரா பண்ணோம். மினிட்ஸ் போகும். மாநாடுகள்ல பெருசா எதிரொலிக்கும். ஆனா சாதாரண விஷயம் இல்ல. ஸ்டேட் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது ஒவ்வொரு இடத்துல இருந்து வர ஸ்டேட் கமிட்டியில் சண்டை நடக்கும். இப்போ யாருமே பேசுறதுலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்டேட் கமிட்டிலலாம். உடுங்க தோழர், ஆச்சா தோழர், ரைட்டு தோழர், வாங்க தோழர். யூனிட் கூட்டங்கள் வந்து மாசத்துக்கு ஒன்னாவது கண்டிப்பா போட்டாகணும்னுவாங்க. பல இடங்கள்ல இதுவா வலுவா இருக்கிற இடத்துல வாரத்துல ஒண்ணு போடுவாங்க. லெவி வாங்குறாங்களா இல்லையா? அப்போ அதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல வந்து விழுந்துச்சு. அப்புறம் என்ன லெவி அது இந்த மாதிரி அது இந்த சம்பளம் இல்லாம தீக்கத்துல வேலை செய்வாங்க தெரியுமா? சம்பளமே வராது. எங்க 3 மாசத்துக்கு ஒரு தானே கொடுப்பாங்க. இல்ல சம்பளம் வேணும்னா விளம்பரம் வாங்கிட்டு வந்தாங்க. அது ஒரு பார்ட்டு. ஆனா தீக்கதிரை பாதுகாக்கிறதுல தொழிற்சாலைகள் பெரிய அளவுல உதவி பண்ணுவாங்க. வைகை பிரிண்டர்ஸ் வச்சு அதுல ஆர்டர் வாங்கி இந்த மாதிரி பண்ணுவோம். ஏதோ ஒரு வகையில பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒண்ணு நல்லா கவனிக்கணும். நான் தீக்கதிரைக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆட்டோல இதெல்லாம் போட்டிருக்கேன். வெளியில இருக்கிறவங்களுக்கும் போனஸ் கொடுத்த இயக்கம் எங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் தான். எங்க போனஸ் மட்டும் இல்லை, ஊக்கத்தொகையும் சேர்த்து கொடுத்தாங்க. அந்த எவ்வளோ வாங்குறோமோ அந்த போனஸு ப்ளஸ் அதுக்கான ஊக்கத்தொகை சேர்ந்து கொடுத்த இயக்கம் மார்க்சிஸ்ட் பார்ட்டி தீக்கதிர் நிர்வாகம். இன்னைக்கு இது ஒரு ஃபேஸு, புரியுதுங்களா? இது இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து 50களில் இங்கே விவாதிச்சுக்கிட்டு இப்போ 50களில் இங்கே உட்காந்து நம்ம பேசுகிறோன்னா நாட்டை உருவாக்குதல், சுதந்திர போராட்டம் பற்றி பேசியிருப்போம். ஆமாம், ரைட்டுங்களா? 80களில் பேசியிருந்தோன்னா நம்ம மண்டல் பற்றி பேசியிருப்போம். 90ஸ்ல பேசியிருந்தோன்னா இந்துத்துவ அரசியல், குளோபலைசேஷன் பிரச்சனை, குளோபலைசேஷன் ரொம்ப முக்கியமாக 90களில் பேசியிருப்போம். இன்னைக்கு காலம் மாறுது, ஓவரால் சொசைட்டியே மாறி இருக்கு. அந்த மாற்றத்தின் தாக்கம் இந்த கட்சிகளை பாதிக்காதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அந்த கட்சிகள் தகவமைத்துக் கொள்ளவில்லை. பல கட்சிகள் தங்களை தகவமைத்துக் கொள்ளவில்லை. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை கூட இவங்க பேசல. இவங்க பேசலாம்ல, திரும்ப பேசலாம்ல. கர்நாடகா கவர்மெண்ட் பண்ணிக்குது, மத்திய பிரதேச கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, ராஜஸ்தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, தெலுங்கானா அரசு அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. உங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். அன்புமணி மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. அதை கேட்கலாம்ல. அதான் அவங்களை பத்தி பேசுறது நேர வரை ஒன்னா ஃபீல் பண்றேன். நான் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில சொல்றேன்னு நினைக்காதீங்க. டைம் வேஸ்ட். இப்படி கருத்து தெரிவிக்கிறவங்களை பத்தி நம்ம ஏன் பேசி நம்ம டைம் ஏன் வேஸ்ட் பண்ணோம்? நீங்க இப்படி பாக்குறீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, இஸ்லாமிய இயக்கங்களையும் சரி, இடதுசாரிகளையும் சரி, விடுதலை சிறுத்தைகளையும் சரி, நம்ம ஒன்றும் அவங்களை அவதூறு பண்ணல. அந்த தலைவர்களுடைய தியாகத்தை நம்ம மறுக்கல. ஆனால் உங்களுடைய கொள்கை நீங்க சொன்னது அது பிரகாரம் நடக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது அந்த இது வந்து கீழ்மட்ட நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள போய் சேரும், ஏதோ மாற்றம் நடக்கும். இன்னைக்கு பாலகிருஷ்ணன் வந்து எனக்கு என்னன்னு வெள்ள நிவாரணத்தில் சரியா செயல்பட்டாருன்னு சொன்னா வட சென்னையில் இருக்கிற தோழர்கள் ஏற்றுக்குவாங்களா? எவ்வளோ தோழர்கள், பூரா தொழிலாளி தானே அவங்க ஏற்றுக்குவாங்களா? அவங்க எத்தனை தோழர் வீட்டில் தண்ணி வந்திருக்கும்? அதை பற்றி இவருக்கு கவலை இல்லை. பார்த்தீங்களா? அதை தான் சொல்கிறேன், அந்த கேப்பு, அந்த இடைவெளி. அப்போ திராவிட கட்சிகள் மாதிரி மாட்டாங்க. யாருக்கு வலிக்கும் அப்படின்னா, தொழிலாளி வர்க்கத்துலேருந்து வர்றவங்களுக்கு தலைமையில் இருந்தாங்கன்னா அவங்க வலிக்கும். நம்ம வந்து இப்படி இருந்தோமே, அவன் இப்படி கஷ்டப்படுவானேன்னு. நீங்கள் ஒயிட் காலராக இருந்து வந்தீங்க, இல்லை ஒயிட் காலர் மென்டாலிட்டிக்கு மாறினீங்கன்னா, என்ன அந்த பேசினார்ல மன்மோகன் சிங்லாம், காலையில் டிஃபன் இல்லைன்னா நான் ஒரு ஆப்பிளும் ஒரு இதுவும் சாப்பிட்டா இதாகுங்க. அது மாதிரி தான் நம்ம மென்டாலிட்டி மாறும். நீங்கள் ஏழையுடைய கஷ்டத்தை ஏழையை தாண்டி நீங்க உணரணும். அவனுடைய நியாயத்தை, பாதிக்கப்படுற விக்டிமுடைய நியாயத்தை அவனை தாண்டி நீங்க யோசிக்கணும். அவனுக்கே தெரியாதுல்ல நியாயம். ஒரு என்கவுண்டர் நடக்கிற ஃபேமிலிக்கு நம்ம என்கவுண்டருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இது வழக்கா எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது. ஆனா அவர்கள் நியாயத்தை அவர்களை தாண்டி சிந்திக்கிறவங்க தான் சமூக ஆர்வலர்கள், கட்சி, மற்ற இதெல்லாம். நீங்க அவங்ககிட்டயே போயிட்டார், ஒன்றும் பண்ண முடியாது என்கவுண்டர்லாம் அப்படின்னா நீங்க யாரு, நீங்க எதுக்கு? என்கவுண்டர் கண்டிக்கிறாங்களாங்க குறைந்தபட்சம் இடதுசாரிகள். ஒரு வருடத்துல 12-15 பேர் இது வரைக்கும் என்கவுண்டர்ல போட்டிருக்காங்க போலீஸ். கண்டிக்கிறாங்களா? அப்ப என்ன மனநிலைக்கு வந்துட்டாங்க? அட்லீஸ்ட் அவங்க கேட்டாலும் வந்து கவர்மெண்ட்ல சிஎம் யோசிப்பாரு, நிலைவுத்தோட பேசுறாங்க அப்படின்ட்டு. வெரி சேட். அதான் சொன்னேன்ல, இந்த ஒரு ஏற்கனவே சொன்னேன்ல, கேபி வந்து இந்த செல்வ நாகரத்னத்தை பத்தி அவ்வளோ இதா பேசினாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு அந்த கேபி எங்க, இந்த கட்சி எங்க? அன்னைக்கு அவர் செந்தொண்டர் அடிச்சாரு, அதனால பேசினாங்க. ஒருவேளை அது இல்லைன்னா அது கூட பேசியிருப்பாங்களான்னு தெரியாது. பாலகிருஷ்ணன் பத்தி என்ன பேசினாங்க? அந்த இது பாலகிருஷ்ணன், பல்வீர் சிங் பேசல. அங்க லோக்கல்ல மட்டும் போராட்டம் நடத்தினாங்க மார்க்சிஸ்டுகள். ஸ்டேட் கமிட்டி எடுத்துருக்கணுங்க, கையில் எடுத்துருக்கணும். வெரி சேட். அவ்வளோதான். சரி, இந்த கட்சிகள்
இதில் எத்தனை கட்சிகள் 2024 இறுதியில் இருக்கின்றன ஆர் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க? லாப நஷ்ட கணக்கு பார்ப்பாங்கல்ல, அந்த சேட்டுங்கெல்லாம் தீபாவளிக்கு முன்னாடி நாள் லாப நஷ்டம் பார்த்தீங்கன்னா லாபம் இருக்குது என்ன நஷ்டம் இருக்குதுன்னு. அந்த மாதிரி லாப நஷ்ட கணக்கு பார்த்தால் விஞ்சி நிற்பது அதிமுக கொஞ்சம், அண்ணாமலை கொஞ்சம், நாம் தமிழர் நாம் தமிழர் கொஞ்சம், அவ்வளோதான். இல்லைன்னா மக்கள் இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்களே, என்னப்பா கூட்டணி கட்சிங்க இதுவுமே வாய் திறக்க மாட்டுறாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. இவர் வந்து வெள்ள நிவாரணம் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது இவர் கேட்ட மாதிரி வடசென்னையில் இருக்க எப்படி பார்ப்பான், ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பல தோழர்கள் வீட்டில் தண்ணி பல நாள் எல்லாரும் வீட்லையும் தானே தண்ணியாங்க. மயிலாப்பூருக்கு போனார்ல, ஆ அவர்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான். அவ்வளோ அவ்வளோ சொன்னேன். அதாவது இயக்கங்கள் அது அந்த பில்டிங் அசோசியேஷனு ஏதாவதெல்லாம் வந்து இயக்கமாக மாற்றுற காலம் போய் பார்ட்டியை பில்டிங் அசோசியேஷன் பேரில் நடத்த வேண்டிய நிர்பந்தம். பெருசா பார்ப்போம் 24ல இந்த கட்சிகள் என்ன இப்படி இருக்குன்னு. எப்படியும் அந்த 24ல ஏ 2 பண்ணுவோம் நம்ம. அன்னைக்கு கமலஹாசனை பற்றி பேச முடியும். விடுங்க பாவங்க விடுங்க. 10 கட்சி நிமிஷம் வச்சுக்கிறாருங்க. அதுக்கு தான் எஸ்பிளெக்ஷன் ஒன்று வச்சுக்கிறீங்கல்ல, கம்முன்னு இருங்க. அவர் பத்தி இங்கே பேசக்கூடாது. அது வந்து திரைத்துறையை பற்றி பேசுவோம். அதுக்கு தான் ஏன் சொல்றேன், திரைத்துறை பத்தி ஏதாவது எஸ்பிளெக்ஸ்ல போய் பேசுங்க. இங்க அரசியல் மேட்டர்ல கமலஹாசன் பத்தி பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது அரசியல் நிகழ்ச்சி. எம்பி கிடையாதா? அதெல்லாம் எம்பிலாம் கிடையாது. விடுங்க, அரசியல் நிகழ்ச்சி இது, கம்முன்னு விடுங்க. சரிங்க சார், இது வரைக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது ரொம்ப நன்றி.